ಸೊ ಇನ್ನು ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಸೌಂಡ್ ಅದೇ ಆಯ್ತು ಸೌಂಡ್ ಅಷ್ಟೇ ಇದೆ, ಯಾರು ಇನ್ನೊಂದು ಮಾತಲ್ಲ. ಪ್ರೀಮಿಯಂ ಕಳೆದಿದ ಇದೇನು ನಾವು மியூட் பண்ணிக்கோங்க. பாரதி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? ஓகேங்க கபில். ஸ்டார்ட் பண்ணலாம் 5 ம். minutes. பாரதி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகேங்க. இல்லை இவர் பாரதி பாண்டி. பாரதி பாண்டி நான் சொல்றேன். ஒரு நிமிஷம், நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க என்கிட்ட. நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்றேன். ம். அண்ட் பாரத், யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணுங்க கோதை. நான் லிங்க் பண்ணிட்டேங்க, ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஓகே. ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதி முருகேசன், தமிழ் தங்கத்தில் செயலாளராக இருக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த மெய்நிகர் மேடையில் பார்ப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக எமது சங்கத்தின் தலைவர் முனைவர் பாரதி பாண்டி அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். நீங்க மியூட்ல இருக்கீங்க பாரதி பாண்டி. மியூட்ல இருக்கீங்க. சாரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரத்தில் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் இணைந்து பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சங்கத்தின் நோக்கங்களான தமிழ் மொழி வளர்ப்பு, தமிழ் கலாச்சார முன்னெடுப்பு என்று சம்பந்தப்பட்டும், அதை தவிர தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கென வாழ்வியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கொடுக்க வேண்டும் என்ற முன்னெடுப்பில் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அமைப்பதில் எங்களுடன் இணைந்து பணியாற்றிய நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக உறுதியளிக்கிறோம். மிக்க நன்றிங்க. நன்றி பாரதி. அடுத்ததாக எமது சங்க இயக்குனர் கபில் அவர்களை இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜெய மாரியப்பன் அவர்களின் அறிமுக உரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கங்க. நான் கபில், கன்னட தமிழ் சங்கத்தில் தற்போது இயக்குனராக இருக்கேன். இன்றைக்கி நம்மளுக்கு அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு செஷன் கொடுக்கறதுக்காக திரு ஜெய மாரியப்பன் கணபதி அவர்கள் வந்திருக்காங்க. அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள், சின்ன இன்ட்ரொடக்ஷன். திரு ஜெய மாரியப்பன் கணபதி வந்துட்டு இஸ் எ ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். சமத்வா வெல்த் மேனேஜ்மெண்ட் எல்எல்சி என்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே டெக்னாலஜி, பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாஸில் வந்துட்டு நல்ல அனுபவம் உள்ளவர். அவர் நிறைய இண்டிவிஜுவல்ஸ், ஃபேமிலிஸ், அப்புறம் ஸ்மால் பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு ஈஸ் அன் அட்வைசர் ஃபார் வெரி லாங் டைம். அதே மாதிரி இங்கே யூஎஸில் நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட அசெட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஹீ இஸ் ஆல்சோ அன் அசெட் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் ஃபார் தெம். அவர் இங்கே யூஎஸில் வந்து ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எம்பிஏ இன் ஃபினான்ஸ் படிச்சிருக்காரு. அதுக்கு மேலே இஸ் ஆல்சோ எ சிஎஃப்ஏ, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். இங்கே சமத்துவா மேனேஜ்மெண்ட் அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜெராக்ஸ் கார்பரேஷனில் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் இங்கே வரதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்ஜினியரிங் இன் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சியில் வந்துட்டு யூஜிஎன் பிஜி முடிச்சிருக்காரு. இங்கே ஹீஸ் அ லீடிங் மென்டர் இன் ஸ்டார்ட் அப் இக்னைட் வாஷிங்டன் டிசி அக்ஸலரேட்டர். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு இங்கே போர்ட் ஆஃப் அட்வைசராக வந்து பணியாற்றி வந்துட்டுருக்காரு அவர். ஸோ இன்றைக்கி அவர்கிட்டருந்து இந்த ரொம்ப பயனுள்ள ஒரு செஷன் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்கறது வந்துட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் திரு ஜெய மாரியப்பன், நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணலாம். நன்றி கபில். அடுத்ததாக நிதி ஆலோசகர் திரு ஜெய மாரியப்பன் அவர்களை சிறப்புரை வழங்க அழைக்கிறேன்.
கேக்குதா? சாரி. கேக்குதுங்க. கேக்குது. ஓகே. என்னோட ஸ்லைடு உங்களுக்கு தெரியுது இல்லையா? தெரியுதுங்க. ஓகே, குட். அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு செஷனில் வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து வில் கவர். ஸோ ஒன்று வந்து பர்சனல் ஃபினான்ஸ். ஏன்னா இன்னைக்கோட ஃபோக்கஸ் வந்து நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா அந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது. தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இட் டைரக்ட்லி இம்பேக்ட் அவர் ஃபேமிலி, ரைட்? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து டேக்ஸ். எப்படி வந்து நம்ம ஈவன் ஃபுல் டைம் எம்ப்ளாயே ஒர்க் பண்ணாலுமே ஹவு வி கேன் சேவ் அவர் டாக்ஸஸ். ஏன்னா உங்களோட இப்போ ஆப்வியஸ்லி இப்போ டேக்ஸ் ஃபைலிங் சீசன் போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய அன்ஃபார்ச்சுனேட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வில் டிஸ்கஸ். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்னொரு வந்து கிட்ஸ் காலேஜ் ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ அந்த டாபிக் வில் கவர். தென் ஃபைனலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எப்படி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுது. ஸோ நான் இது ஒரு 10 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஐம் கோயிங் டு ஷேர். ஓகே, எது வந்து லாங் டேர்முக்கு வந்து அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னா உங்களுக்கு இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அப்புறம் நம்ம செஷன் போகிறதுக்கு முன்னாடி என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ ரோட் அண்ட் ஸ்மால் ஒரு இபுக், ஒரு 20-30 பேஜில் ஒரு இபுக் ஒன்று எழுதியிருக்கேன். அது வந்து என்னோட வெப்சைட்டில் samatwa.us/blogs இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இது நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஃப்ரீ தான். ஸோ டைம் கிடைக்கும் போது அது டெஃபினட்டாக ரீட் பண்ணுங்கள். ஐ ஹவ் கேப்சர். ஏன்னா இந்த 1 ஹவரில் வந்து நம்ம நிறைய டீட்டெயிலாக டெஃபினட்டாக வி மே நாட் பி ஏபிள் டு கவர். ஸோ அதை வந்து நீங்கள் டைம் இருக்கும்போது யூ கேன் ரீட். ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ஐ கேப்சர்ட் வெரி டீட்டெயில். அதே மாதிரி இந்த ரெக்கார்டிங் பண்ண அந்த செஷன்ஸ் ஐ ஹவ் டன் 20-30 செஷன்ஸ் அக்ராஸ் த யூஎஸ். இது மாதிரி நார்த் கரோலினா, அதே மாதிரி இப்போ வாஷிங்டன் டிசி தமிழ் சங்கம், இப்போ ஃபியூ வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபெட்னாக்கு ஒரு செஷன் பண்ணேன். ஸோ அந்த எல்லா ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் அப்லோடட் இந்த என்னோட ஃபேஸ்புக் samatwa.us பேஜில் இருக்கு. ஓகே, ஸோ டெஃபினட்டாக டைம் கிடைக்கும் போது அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ வித் தட், ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரிஸ்க் மிடிகேஷன். ஸோ அதுக்கு வந்து 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து ஆஸ் அ ஃபேமிலி. ஓகே, அதுக்கு முன்னாடி பை த வே பிஃபோர் ஐ ஸ்டார்ட், இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யுவர் ஸ்பௌஸ் ஒய்ஃப் ஆல்சோ டு ஜாயின். ஓகே, அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 30 minutes. ஓகே, ஏன்னா சூப்பர் போல் கேம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் டெஃபினட்டாக அவங்களை வந்து லிசன் பண்ண சொல்லுங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இன்வால்வ் யுவர் ஸ்பௌஸ். ஓகே, ஆர் விமன் இன் யுவர் ஃபேமிலி ஆஸ் பார்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ என்ன ரீசன், எதுக்காக சொல்றீங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கோஃபண்ட் மீ போயிட்டு இருக்கு. இட்ஸ் ஸோ சேட். அது இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ சான்ஸ் டு ஒர்க் வித் இந்த மாதிரி இம்பேக்டட் கோஃபண்ட் மீ இம்பேக்டட் ஃபேமிலிஸ். ஓகே, அந்த ஸ்பௌஸ் கூட அவங்க ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட், ஐ எம் ஹெல்பிங் தம். இட்ஸ் ஸோ சேட். அவங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது, அவங்க பிரெட் வின்னர், ரைட்? ஹஸ்பண்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் தே டிட் இட் பர்பஸ்லி, பட் unknowingly, okay, they didn't include the spouse at all. நிறைய சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா they don't share any information at all. I have come across many scenarios. ஒரு பாஸ்வேர்ட் ஆகட்டும், ஒரு சோசியல் செக்யூரிட்டி, ஈவன் அவங்க ஒய்ஃபோட சோசியல் செக்யூரிட்டி என்னன்னு தெரியாது, இல்லை ஹஸ்பண்டோட சோசியல் செக்யூரிட்டி என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியும், எஸ்எஸ்என் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த ஊரில் பண்ண முடியாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கூட, ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட அவங்க ஷேர் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பாஸ்வேர்ட். அப்புறம் அது இல்லாமல் ஒரு பேசிக் திங்ஸ், ஒரு அக்கௌண்ட் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்க்குறது, இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டை எப்படி பார்க்குறது, ஒரு அலோகேஷன் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து அகெயின் இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். அவங்க டெஃபினட்டாக எவ்ரி ஒன் கேன் ஹேண்டில். ஓகே, ஸோ அந்த லெவலில் தான் வந்து தட்ஸ் அ ரியாலிட்டி, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். ஸோ அதனால் இதை வந்து கிராஜுவலாக தான் நம்ம மாற்ற முடியும் இல்லையா? ஸோ அதனால் என்னோட ரிக்வஸ்ட் என்னென்னா, ஸ்டார்டிங் நவ் உங்களோட ஸ்பௌஸை வந்து ஸ்டார்ட் இன்வால்விங். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஹைலைட்டட் அட் ஹை லெவல், ஐ வில் கோ த்ரூ தட். இப்போ ஃபார் வாட் எவர் ரீசன் பிரெட் வின்னர் இன் அ ஃபேமிலி டைட், ரைட்? பார்த்தீங்கன்னா அந்த சுமை, அந்த இது வந்து நம்ம ஸ்பௌஸ் மேலே தான். தே ஹேவ் டு இமீடியட்லி ஸ்டார்ட் ஒர்க் ஆன் இட், ரைட்?
ஸோ த ஃபர்ஸ்ட் திங், அது பர்டிகுலர் அவங்க H1ல இருந்தால் தென் தே ஹாவ் டு குவிக்லி கெட் த இமிகிரேஷன் டெம்பரரி ஸ்டேட்டஸ் தே ஹாவ் டு கெட் அஸ்யூமிங் இஃப் தே ஆர் என் H4 விசா, ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் தே ஹாவ் டு புட் அ ஹோல்ட் ஆன் த மார்ட்கேஜ் அந்த ஹோம், அஸ்யூமிங் தே ஹாவ் அ பிரைமரி ஹோம், அதுக்கு லோன் இருக்கும். ஸோ இம்மீடியட்டாக தே ஹாவ் டு ரீச் அவுட் டு த பேங்க், இந்த மார்ட்கேஜ் லோன் சர்வீஸ் இது பண்ணி, பிகாஸ் யூ ஹாவ் டு புட் அ டெம்பரரி ஹோல்ட். ஏன்னா நீங்கள் கட்டலைன்னா அது பார்த்தீங்கன்னா இட் டிஃபால்ட்டட் அந்த லோனு. Then our bank வந்து they'll send it for foreclosure. That's even worse, right? So அதனால you have to do that immediately. அதுக்கப்புறம் social security officer contact பண்ணி, assuming அந்த kids வந்து if they're not in H4, if they have a SSN, then they are eligible for so survivor benefits, okay, until the kid become 18, which is a very decent coverage the social security provides. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணி, இப்போ இஃப் தே ஹாவ் எம்ப்ளாயர் பேஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸோ இல்லை அவுட் சைட் லைஃப் இன்சூரன்ஸ் இருந்தால் தே ஹாவ் டு காண்டாக்ட் அண்ட் ஸ்டார்ட் த கிளைம் ப்ராசஸ், ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணி, ஹஸ்பண்டோட ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணி 401k, ஏன்னா அந்த 401k அக்கௌண்ட் வந்து தேர் நாட் கோயிங் டு கீப் இட் ஃபார் எவர். ஸோ அதை வந்து யாரை பெனிஃபிஷரி போட்டிருக்காங்களோ, தட்ஸ் வை அனதர் திங் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து 401k, இந்த IRA, இந்த மாதிரி எனி ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருந்ததுன்னா, இன்க்ளூடிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், மேக் ஷுர் தட் நாமினேட் த பெனிஃபிஷரி. அந்த இதில் வந்து பிரைமரி பெனிஃபிஷரி, கண்டின்ஜென்ஸ் பெனிஃபிஷரின்னு இருக்கும். பிரைமரி பெனிஃபிஷரி உங்கள் ஸ்பவுஸும், கண்டின்ஜென்ஸ் வந்து உங்கள் கிட்ஸையும் கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் என்ன ஆகுனா, இட் கோஸ் த்ரூ த ப்ரொபேட் ப்ராசஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி லென்த்தி ப்ராசஸ், ஓகே, அண்ட் இட்ஸ் அ காஸ்ட்லி ப்ராசஸ் டூ, ஓகே. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிஷரி ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 5 பைசா கூட செலவு கிடையாது. ஒரு மேக்ஸிமம் 2 நிமிஷம் கூட அவ்வளோதான். லெஸ் தேன் அ மினிட் யூ கேன் புட் இட். ஸோ இஃப் யூ ஹேவன்ட் டன் இட், அதை இம்மீடியட்டாக அதை பண்ணுங்கள். ஸோ இது என்னன்னா, ஸோ அவங்க வந்து அந்த 401k வந்து நவ் இட் வில் சேஞ்ச் டு இன்னரிட்டட் 401k தே ஹேவ் டு கன்வெர்ட், ஓகே. அதே மாதிரி மற்ற எல்லா அக்கௌண்ட்ஸுமே, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஸ்பௌஸ் நேமுக்கு தே ஹேவ் டு டிரான்சிஷன். அது மட்டும் இல்லை, அது பண்ணும்போது தே ஹேவ் டு பி கேர்ஃபுல். அது எப்படி வந்து அதை அலோகேட் பண்ணுறது. ஏன்னா லிக்விடேட் பண்ணிங்கன்னா இட் குட், இல்லை பண்ணி வித்ட்ரா பண்ணிங்கன்னா it could end up losing a lot of money. You know, taxes come into picture. So you have to understand the tax complications too, right? So அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா then the spouse is now responsible for, right, handling bank accounts, credit cards, fund transfer, mortgage payments, handling the budget, even filing taxes, managing all the investment accounts, retirement accounts, any I-bond or T-bill accounts, real estate investment, or ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேனேஜிங் ஸ்டார்ட் அப், ஆர் இஃப் ஹஸ்பண்ட் ஆஸ் ஒரு பிஸ்னஸ் இருந்தால் தென் மேனேஜிங் பிஸ்னஸ், மேபி தே ஹேவ் அ ஆசட்ஸ் இன் இந்தியா, ஸோ அந்த ஆசட்ஸை பண்ணுறது, தென் கிட்ஸு காலேஜ் பிளானிங் பண்ணுறது, ரைட்? ஸோ இது இல்லாமல் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும், இதில் வந்து ஆல்வேஸ் கோயிங் ஆன். ஸோ தே ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் இட், ரைட்? ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து அடங்கியிருக்கு, ரைட்? ஸோ அதனால தான் ஐம் கீப் இன்சிஸ்டிங், ஸ்பௌஸ் வந்து கிராஜுவலாக ஸ்டார்ட் இன்வால்விங். வெறும் டெஃபினட்டாக ஷேர் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் ஆல், பட் தட்ஸ் நாட் எனஃப். ஸோ ஸ்டார்ட், நான் இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கிறது வந்து கிராஜுவலாக இப்போவுமே ஸ்டார்ட் பேரலாக லெட் தம் ஹேண்டில் இட், ரைட்? ஸோ தட் இஃப் அன்ஃபார்ச்சுனேட் ஏதாவது ஈவெண்ட் இதாச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த ஃபேமிலினால அவங்க ஸ்பௌஸ் அண்ட் கிட்ஸ் பெனிஃபிஷரிஸ் வந்து தே கேன் ஈஸிலி ஹேண்டில் இட், ஓகே. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, இது அனதர் திங், ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் எவர் ரீசன், நம்ம தமிழ் கம்யூனிட்டி ஆகட்டும் இல்லை ஜென்ரல் இந்தியன் கம்யூனிட்டி பண்ணுறதே கிடையாது. இது என்னன்னா பேசிக் என்னன்னா, ஆல் வி நீட் இஸ் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ ஐ நோ நிறைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஐம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் தட். அகெயின் இட்ஸ் நாட் நீடட் அட் ஆல். இந்த ஃபேமிலி ரிஸ்க் ப்ரொடெக்ஷனுக்கு நமக்கு என்ன வேணும்னா வெறும் ஜஸ்ட் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், தட்ஸ் ஆல் வி நீட். பட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அது கரெக்டான கவரேஜ் எடுக்கணும். இப்போ நான் நிறைய பேர்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னா, எஸ், ஓகே, எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா they'll say $200,000, 200K. இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் இந்தியாவில் எல்ஐசியில் வச்சுருக்கேன். எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா 5 லட்சத்துக்கு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் எனஃப், அண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு ப்ரொவைட் த கரெக்ட் கவரேஜ் டு த ஃபேமிலி, ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே, வாட் இஸ் த ரைட் கவரேஜ்? ஸோ ரைட் கவரேஜ் எதுனா,
ஸோ நீங்கள் எப்போ உங்கள் இன்கம்மை வந்து தேர் இஃப் எனி ஒன் இஸ் கோயிங் டு டிபெண்ட் ஆன் இட் அன்டில் லெட்ஸ் சே யுவர் ரிட்டையர்மெண்ட். ஸோ அவ்வளோ வருஷத்துக்கு அந்த டேர்ம் லைஃப் எடுக்கணும். ஸோ இட் குட் பி 20 இயர், 25 இயர், 30 இயர். ஓகே, ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் ஃபேமிலி சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் அந்த கவரேஜ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அட்லீஸ்ட் 1 மில்லியன், 1.5, 2 மில்லியன். ஸோ அது ஹவு யூ ஹேவ் டு கால்குலேட் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் அ மார்ட்கேஜ் லோன், அந்த லோன் அமௌண்ட்டை ஆட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்காங்கன்னா, அந்த கிட்ஸுக்கு காலேஜ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டேட் போனீங்கனாலே 2 பேருக்கு 250,000. அவுட் ஆஃப் ஸ்டேட் போனீங்கன்னா 500,000 ஆயிரும். ஸோ யூ ஹேவ் டு ஆட் தட். அது ஒரு 500K. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ். ஸோ அது ஒரு 500K. அப்புறம் உங்களுக்கு கிரெடிட் கார்டு லோனு இல்லை மற்ற ஏதாவது லோன் இருந்தால் யூ ஹேவ் டு ஆட் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணிங்கனால ஈஸியாக $1.5 மில்லியன் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு கவரேஜ் இருந்தால் தான் தட் இஸ் த ரைட் கவரேஜ். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனின்னு எடுங்க. பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எடுக்கிற ஒரு கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னா யூஸே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற கம்பெனி வந்து உங்கள் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இல்லை, அந்த கிளைம்ஸை ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணலைனாலும் அதுவும் வேஸ்ட்டு தான், ரைட்? ஸோ அதனால் யூ ஹேவ் டு பிக் வெரி குட் இன்சூரன்ஸ் கம்பெனி. தே ஷுட் ஹேவ் அ குட் கிரெடிட் ரேட்டிங், குட் கஸ்டமர் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி உள்ள அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈவன் லைக் காஸ்கோ ப்ரொவைட்ஸ் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். அதே மாதிரி செலக்ட் கோட், பாலிசி ஜீன், இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸில் போய் கெட் த கோட்ஸ். இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸ், ப்ரூடென்ஷியல், பெசிபிக் லைஃப், அந்த மாதிரி நிறைய குட் கம்பெனிஸ் உண்டு. அதனுடைய கோட்ஸை வாங்கி கம்பேர் பண்ணி தென் யூ மேக் த டெசிஷன். ஸோ இது வந்து மேக் இட் இஸ் அ வெரி ஹை ப்ரையாரிட்டி. ஓகே, இப்போ உங்களுக்கே நான் பேசின வச்சு தெரியும். If you don't have more than $1 million term life insurance coverage, இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இம்மீடியட்டா ஆக்ட் ஆன் இட். கெட் த இன்சூரன்ஸ் இம்மீடியட்லி, த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே, விச் இஸ் ஏன்னா இந்த நம்ம பார்க்குற இந்த GoFundMeல பார்த்தீங்கன்னா 99% வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி they don't have the term life. ஸோ அதனால அந்த ஏன்னா எனக்கு ஐ ஹாவ் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இம்பாக்டட் ஆன ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். It's a very, very painful. Think about that. It's emotionally and now it's financially too. So அதனால வந்து அதே மாதிரி டோன்ட் திங்க் தட் வி ஆர் இம்மார்டல். இது வந்து இந்த ப்ராப்ளம் நான் பயமுறுத்தனே நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இது வந்து இட்ஸ் சேம் ப்ராபபிலிட்டி தான். ஓகே, இட்ஸ் நோபடி கேன் ப்ரெடிக்ட் எனிதிங். எல்லாருக்கும் இது சேம் இதுதான். ஸோ நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி வருமுன் காப்போம் இல்லையா? ஸோ அதனால் இந்த பேசிக் திங்கை வந்து அகைன் இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் காஸ்ட்லிலாம் கிடையாது. இப்போ உங்கள் ஏஜ் 30, 40 அது மாதிரி இருந்தேன்னா இந்த டேர்ம் லைஃப் எடுத்தீங்கன்னு வைங்களேன், மேக்ஸிமம் எனிவேர் ஃப்ரம் $50 $150 வரும் நீங்கள் மந்த்லி கட்டுறது. ஓகே, நம்ம எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து நிறைய அன்னெசரியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் திஸ் இஸ் அ ஒர்த் ஸ்பெண்டிங். இட்ஸ் நாட் லாட் ஆஃப் மணி, ரைட்? நிறைய பேர் ரீசன் வந்து ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். அவங்க சொல்கிற ரீசன் வந்து ஓகே மாதிரி இதில் போட்டால் இந்த மணி வந்து எனக்கு திருப்பி கிடைக்காதே அப்படின்னு. அது போடுறதே $100, $150. ஓகே, இது வந்து இட்ஸ் இன்சூரன்ஸ். ஓகே, இட்ஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட். த டேர்ம் லைஃப்ங்கிறது இட்ஸ் இன்சூரன்ஸ். இது வந்து நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும்னா, இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா பேங்க்குக்காரன் வந்து லோன் கொடுக்க மாட்டான். ஹோம் இன்சூரன்ஸ் இல்லாமல் தே வில் நாட். அதே மாதிரி நீங்கள் ஒரு கார் டிரைவ் பண்ணா கார் இன்சூரன்ஸ் இல்லாமல் அதெல்லாம் மஸ்ட்டு. பட் ஆனால் இந்த டேர்ம் லைஃப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ மஸ்ட். பட் என்ன கேட்டிங்கன்னா ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபேமிலி நம்ம இந்தியாவிலேருந்து மூவ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இதை வந்து மேக் இட் அஸ் அ மஸ்ட். நான் இதை திருப்பி திருப்பி என்னோட எல்லா செஷன்லையும் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை சீரியஸாக எடுத்துக்கிறதுல. அட்லீஸ்ட் நீங்கள் கேட்குறவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்க. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து இந்த இன்ஃபர்மேஷனை புஷ் பண்ணி, ஏன்னா யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க, புஷ் பண்ணி ஒரு கண்டிப்பாக ஒரு கரெக்டான டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் தேர்ட் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பர்டிகுலர்லி உங்களுக்கு மைனர் கிட்ஸ் அண்டர் 18 கிட்ஸ் இருந்தால் ஒரு பேசிக்காக ஒரு வில் டாக்குமெண்ட் வந்து பண்ணுங்க. எதுக்காகனா இந்த ஊரில் வந்து இப்போ பேரண்ட்ஸ்க்கு நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குழந்தைங்களோட கஸ்டடி வந்து வில் பி டிசைடட் பை த கோர்ட், லோக்கல் கவுண்டி கோர்ட். ஸோ அந்த கோர்ட் வந்து டிசைட் பண்ணும்போது என்னன்னா தே கேன் சென்ட் இட் டு ஃபாஸ்டர் கேர். ஏன்னா நீங்கள் வந்து வில் பண்ணலை. ஏன்னா வில் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ்னா யூ கேன் நாமினேட் அ கார்டியன் அண்ட் எக்ஸிக்யூட்டர் ஃபார் த கிட்ஸ். ஸோ தட் அந்த கஸ்டடி வந்து நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தே வில் கெட் த கண்ட்ரோல். அது இல்லாமல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து அந்த கார்டியன் அண்ட் எக்ஸிக்யூட்டர் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி ஆல்டர்னேட் நிறைய பேரை நீங்கள் நாமினேட் பண்ணலாம். ஸோ பிரைமரி வந்து யூஎஸ்ல உள்ளவங்களை நாமினேட் பண்ணுங்க.
செகண்டரி வந்து உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ் இந்தியாவிலேருந்து உள்ளவங்களையும் நீங்கள் கொடுக்கலாம். அஸ்யூமிங் அவங்க எதுவும் விசா ப்ராப்ளம் இல்லாமல் தே ஷுட் பி ஏபிள் டு ட்ராவல். ஸோ அந்த மாதிரி மோர் தென் 2-3 பீப்புள் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் அ மஸ்ட். ஓகே, அட் அ மினிமம். அதே மாதிரி இது ஈஸியாக வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, உங்களோட ஹெச்ஆரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அதில் வந்து லீகல் பெனிஃபிட் பிளான் உங்கள் என்ரோல்மெண்ட் பெனிஃபிட்ஸில் இருக்கும். ஸோ அதில் சைன் அப் பண்ணீங்கன்னா யூஸ்வலாக ஒரு $5 அவ்வளோதான் இருக்கும் மந்த்லி அந்த நீங்கள் பே பண்ணுற இது. ஸோ யூ கேன் ஹையர் அன் அட்டானி த்ரூ தட் பிளான். அந்த அட்டானியை வச்சு நீங்கள் இந்த வில் அண்ட் ட்ரஸ்ட் வந்து பண்ணிடலாம். அது ஒரு ஆப்ஷன். இல்லை செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, யூ கேன் இந்த ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ் உண்டு. ஓகே, அது வழியாகவும் பண்ணலாம். ஓகே, இல்லை யூ கேன் ரீச் அவுட் டு மீ. இல்லை இந்த மாதிரி அட்வைசர்ஸை நீங்கள் ரீச் அவுட் பண்ணாலும் தே கேன் இந்த சாஃப்ட்வேர் வச்சு உங்களோட இது வந்து இட்ஸ் நாட் தட் காம்ப்ளிகேட்டட்னா வி கேன் டூ இட் த்ரூ சாஃப்ட்வேர். இல்லை உங்களோட ஃபேமிலி வந்து சில ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நீட்ஸ் கிட் இருக்கும், இல்லை ஏதாவது காம்ப்ளிகேட்டட் ரெக்யர்மெண்ட் இருந்தால் தென் ஐ ரெக்கமெண்ட் ஹையர் அன் அட்டானி, எஸ்டேட் அட்டானி, உங்கள் லோக்கல் கவுண்டி கோர்ட்டில் லைசன்ஸ் உள்ள அட்டானியை ஹையர் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸை பண்ணலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் எம்ப்ளாயர் வழியே பண்ணீங்கன்னா இட்ஸ் $100 அவ்வளோதான் ஆகும். ஆன்லைன் சாஃப்ட்வேர் பண்ணீங்கன்னா ப்ராப்ளி ஒரு $500-600 ஆகும் ஒன் டைம் இது. சரி, நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி 2 விட்னஸ், அந்த விட்னஸ் யாராக வேணா இருக்கலாம். ஓகே, அவங்க சைன் பண்ணி நோட்ரைஸ் உங்கள் லோக்கலில் உள்ள ஒரு நோட்ரி வச்சு நோட்ரைஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் யூ ஹேவ் டு டூ. ஓகே, அதுக்கப்புறம் அந்த வில் அப்புறம் என்ன பண்ணலான்னா, அஸ்யூமிங் இப்போ உங்களுக்கு நிறைய ஆசெட்ஸ் இருக்குது, யூ ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட், பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தென் ஐ டூ ரெக்கமெண்ட் கோ ஃபார் அ லிவிங் ட்ரஸ்ட். நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து போகலாம். ஏன்னா ட்ரஸ்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இட் வில் அவாய்ட் த ப்ரொபேட் ப்ராசஸ். ஏன்னா இப்போ இந்த வில் பண்ணியிருந்தீங்கன்னா ஈவன் தோ இட் கவர்ஸ் ஆசெட்ஸ் எல்லாமே இருந்தாலுமே ஸ்டில் அந்த எக்ஸிக்யூட்டர் வந்து அந்த உங்கள் வில்லை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு எஸ்டேட் அட்டானியை ஹையர் பண்ணி கோர்ட்டில் போய் அந்த இட்ஸ் கால் ப்ரொபேட் ப்ராசஸ், அந்த ஆசெட்ஸோட கஸ்டடியை வந்து ஹி ஹாஸ் டு டேக். தென் ஒன்லி யூ கேன் ட்ரான்சிஷன் டு த பெனிஃபிஷரி. ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லோக்கல் கவுண்டி கோட். சில டைமில் உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் இங்கே நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம்லாம் ஆயிரும் அந்த நீங்கள் ப்ரொவைட் பண்ணி போகிறதுக்கு. அப்போ திங்க் அபவுட் தட், அப்போ எவ்வளோ காசு ஆகும். இப்போ நான் சொல்லது வந்து ஒரு $100-500 பதிலாக இப்போ கலிஃபோர்னியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு $1 million ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா $30,000 ஃபீஸ் ஆகுது அந்த டோட்டல் இது. அது இல்லாமல் 6 months to 1 year ஆயிரும். ஓகே, பட் அதே இது நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கோர்ட் எதுவுமே போக தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிகாஸ் யூ ஆர் த கிராண்டர் அண்ட் யூ ஆர் த ட்ரஸ்டி ஆஸ் லாங் as lives, then you will assign a successor trustee and the beneficiaries, right? ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த வித்தவுட் எனி ப்ரொவைட் ப்ராசஸ் நீங்கள் யாருக்கு இது பண்ணிங்கன்னா பெனிஃபிஷரிஸ்க்கு வந்து இட் வில் கோ. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்புறம் அந்த சக்ஸஸர் ட்ரஸ்டி வில் டேக் த கண்ட்ரோல் ஆஃப் த ட்ரஸ்ட். ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இட் பி ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக போகும். ஓகே, ஸோ அதனால் if you have a lot of assets and இதுனா then definitely you can go for trust also. That's my recommendation. But at a minimum வந்து டெஃபினட்டாக அதுவும் பர்டிகுலராக வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அண்டர் 18 மைனர் கிட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக வில் மட்டும் கண்டிப்பாக பண்ணி வைங்க. ஓகே, ஸோ டு ரீகேப், உங்களோட ஃபேமிலி ரிஸ்க்கை வந்து நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்கன்னா 3 things. உங்கள் ஒய்ஃப் வந்து ஸ்பௌஸை வந்து இப்போலேருந்து இன்வால்வ் பண்ணுங்கள், டீச் பண்ணி லெட் தம் ஹேண்டில் கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, அதுக்கப்புறம் கரெக்டான டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துக்கோங்க. அப்புறம் அட் அ மினிமம் வில் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 வந்து மேக் இட் அஸ் அ ப்ரையாரிட்டி. நான் சொன்ன மாதிரி ஒன்றும் பெருசாலாம் இது காசாக போகிறதில்ல, பட் ஆப்வியஸ்லி இட் டேக்ஸ் டைம் அண்ட் அந்த உங்களோட முயற்சி அண்ட் டிசிப்ளின் வந்து நீடட். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு வந்து லைக் ஐ செட் வருமுன் காப்போங்கிற மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். ஓகே, இட்ஸ் அ வெரி குட் ப்ராக்டிஸ், லைக் பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் மோஸ்ட்லி எல்லாமே ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருவீங்க, நீங்கள் டெவலப் பண்ணுற எல்லா கோடையும் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் கண்ட்ரோலில் போட்டு டேட்டா பேஸ் பேக்கப் அது மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க, ரைட்? பிகாஸ் ரீசன் என்னென்னா ஏதாவது ஆச்சுன்னா தே கேன் ஈஸிலி ரெஸ்டோர் அண்ட் த பிஸ்னஸ் கேன் கண்டினியூ. ஸோ நான் சொன்ன சேம் ஸ்ட்ராட்டஜி இதே தான். திங்க் அபவுட் தட். பிக் கார்பரேட் கம்பெனிஸே இந்த மாதிரி கண்டினியூட்டி பேக்கப் ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது நம்ம ஃபேமிலி வந்து இட்ஸ் ஈவன் மோர் கிரிட்டிக்கல் இல்லையா. இட்ஸ் அ வெரி கிரிட்டிக்கல் திங் ஃபார் அவர் ஃபேமிலி. ஓகே, ஸோ லெட் மீ we can stop for 5 minutes since இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னால. ஸோ we can take few questions. ஸோ either chatல போடுங்க, இல்லை அன்மியூட் பண்ணிவிட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் கேளுங்க நீங்கள்.
உறுப்பினர்கள் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் அன்மியூட் பண்ணிட்டு. ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என் பேர் காந்தி. கேக்குதா? கேக்குதுங்க காந்தி. கேக்குதுங்க. யா மிஸ் மாரி தேங்க்யூ வெரி மச் இந்த செஷனுக்கு. 18 இயர்ஸ் கிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வெளில போகணுன்றீங்க. எனி ரேஷ்னல் பிகாஸ் கிட்ஸ் வில் இல்ல 18 இயர்ஸ் கீழே இருந்தா மஸ்ட். அப்படி இல்லாட்டால் கூட இருந்தாலும் யூ கேன் ஸ்டில் டூ த வில். ஏன்னா வில் வந்து ஸ்டில் ஆசெட்ஸையும் கவர் பண்ணுது இல்லையா? ஏன்னா 18 மேல போச்சுன்னா கார்டியன் தேவையில்ல உங்களுக்கு. இங்க அடல்ட் தே ஆர் நவ் ரைட். ஸோ பட் ஸ்டில் நீங்க எக்ஸிக்யூட்டிவ் நாமினேட் பண்ணலாம். ஸோ தட் அவங்க அந்த ஆசெட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு. ஓகே ஓகே. ஏன்னா உங்களுக்கு 18 மேல போகும்போது அந்த கிட்ஸோட கஸ்டடி ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. ஓகே. பட் ஸ்டில் ஐ ரெக்கமெண்ட் யூ கேன் டூ த வில். பிகாஸ் இப்போ உங்களுக்கு வீடு அந்த ஆசெட்ஸ்லாம் இருந்தால் மேபி ஈவன் கிட்ஸ் 18 இருந்தாலும் தே மே நாட் ஹேவ் த மெச்சூரிட்டி டு ஹேண்டில் த ஆசெட்ஸ் ரைட். ஸோ அதனால நீங்கள் ஒருத்தரை நாமினேட் பண்ணி ஸோ யூ கேன் அசைன் ஓகே மேபி 25 இல்லை 26 ஏஜ் வரைக்கும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை வில்லில் போடலாம். நீங்கள் ஓகே தேங்க்யூ. சார் வணக்கம் சார். நான் மகேஷ் பேசுகிறேன். சரி. ஒரு சின்ன டவுட். இப்போ அந்த வில் அண்ட் ட்ரஸ்ட்டுக்கு ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்பைரி இருக்கா? டு வி ஹேவ் டு டூ எனி ஃபர்தர் ரினிவல்? ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குமா? அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்? ஓகே, தட்ஸ் அ நல்ல கேள்விங்க. குட் கொஸ்டின். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் லாங் அஸ் இந்த வில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டு த ஸ்டேட். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இப்போ கரண்ட்லி லிவிங்கோ அந்த ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் தான் நீங்கள் வில் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஆஸ் லாங் அஸ் இப்போ நீங்கள் நார்த் கேரளாவில் வந்து இருக்கிற வரைக்கும் அந்த வில் வந்து வேலிடுங்க. ஓகே. பட் நீங்கள் இப்போ நார்த் கேரளா வந்து இப்போ வேற ஸ்டேட் மூவ் பண்ணீங்கன்னா தென் அந்த நியூ ஸ்டேட்டுக்கு நீங்கள் அந்த வில்லை வந்து யூ ஹேவ் டு ரீடூ பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த வில் அந்த சைன்டு காப்பியை வந்து நீங்க உங்களோட பாஸ்போர்ட் அந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்டோட வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வில் கிரியேட் பண்ணும்போது என்னன்னா இட் வில் கிரியேட் அ லெட்டர் ஃபார் யுவர் கார்டியன் அண்ட் எக்ஸிக்யூட்டர். ஒரு 3 பேஜ் லெட்டர் மாதிரி. அந்த இது மட்டும் ஒரிஜினல் வில் உங்ககிட்ட தான் இருக்கணும். ஓகே. அலாங் வித் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். அந்த லெட்டர்ஸ் மட்டும் நீங்க எக்ஸிக்யூட்டருக்கும் கார்டியனுக்கும் கொடுக்கணும். ஸோ தட் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ தட் என்ன ஸ்டெப்ஸ் தே ஹேவ் டு டேக்குங்கிறதுக்காக. ஓகே. ஓகே. ஸோ ஆஸ் லாங் அஸ் நம்ம அதே ஸ்டேட்ல இருக்கோம்னாக்கா இட் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸ்பயர். நம்ம ஸ்டேட் கரெக்ட். அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எதுவும் கிடையாது. கரெக்ட். கிடையாது. Yeah. Got it. Thank you, sir. Okay. சாட் பின்டோல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ஸோ क्वेश्चंस நான் இதுல சில क्वेश्चंस பார்க்குறேன். கேன் வி வில் பி வேலிட் இன் இந்தியா? ஸோ இங்க பண்ற வில் வந்து அந்த இந்தியன் இது வந்து கவர் ஆகுதுங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் ஹியர். ஓகே. Then when we take a term life term insurance, what all should be considered when selecting best provider? What is the critical illness rider options in the term life? ஸோ நான் திங்க் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இதை பாருங்கள். கிரெடிட் ரேட்டிங் நல்லா இருக்கணும். கஸ்டமர் சர்வீஸ் பாருங்கள். அப்புறம் வந்து அந்த லிவிங் பெனிஃபிட்ஸ் சொல்லுவாங்க, ஆக்சிலேட்டட் டெத் பெனிஃபிட்ஸ். ஓகே. அது இப்போ எல்லா கம்பெனிஸும் அதுவும் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அதுவும் வந்து யூ கேன் இன்க்ளூட். ஓகே. Okay, then this is the words. Okay. ஓகேங்க. ஐ திங்க் தட்ஸ் ஆல். மிஸ்டர் மாரி இன்னொரு கொஸ்டின். நிறைய பேர் வந்து மேபி இட்ஸ் எல்லாருக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து கம்பெனியோட லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ற இதில் இருப்பாங்க. பட் ஆப்வியஸ்லி ரைட் ஃபார் பீப்புள் கம்பெனி விட்டு வெளியில் வந்த பிறகோ இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனவருக்கோ அந்த இன்சூரன்ஸ் இஸ் நாட் வேலிட் எனிமோர். அதனால தான் என்னோட ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நான் போட்டிருந்தேன் இல்லையா, என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் கேட்டீங்கன்னா கோ ஃபார் அவுட் சைட் எம்ப்ளாயர். அது வந்து மஸ்ட்டுங்க. அது பட் இன் அடிஷன் டு தட் என்ன கேட்டிங்கன்னா எம்ப்ளாயர் இதையும் வச்சுக்கோங்க. ஓகே. இன்ஃபேக்ட் ஐ ஆல்சோ ரெக்கமெண்ட் அந்த எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 100K சம்திங் வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். பட் அந்த என்ரோல்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பண்ணும்போது தெர் இஸ் ஆல்சோ கால் சப்ளிமெண்டல் வாலண்டரி லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா அதுவும் சைன் அப் பண்ணுங்க. அதில் ஈஸியாக யூ கேன் கெட் 500K 1 million. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து அவுட் சைடில் நாட் எனஃப் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஆஸ் லாங் அஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இந்த அந்த கவரேஜ் கிடைக்கும். பட் இதில் ஒரு ரிஸ்க் என்னென்னா அவங்க சொன்ன மாதிரி இஃப் யூ சேஞ்ச் த ஜாப் எம்ப்ளாயர் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த இது வந்து கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவ் ஆயிரும்.
ஸோ தட் நீ நியூ எம்ப்ளாயர் போகும்போது சப்போஸ் அது ஒரு குட்டி கம்பெனியாக இருந்து வைங்க, ஸ்மால் கம்பெனினா அவன்கிட்ட வந்து இன்சூரன்ஸே இருக்காது, அந்த ஆஃபரே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் அவுட் சைடு இல்லைன்னா தென் யூ வில் நாட் ஹேவ் எனி திங், ரைட்? ஸோ அதனால் இன்னொரு இதுன்னு சொல்கிறேன், இப்போ நிறைய பேர் இந்த H1ல இருக்கிறவங்க வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க. ஓகே, நான் மேபி இந்தியா போயிடுவேன், ஓகே இங்கே கொஞ்ச நாள் தான் இருப்பேன். பட் என்னோட இது நீங்கள் எந்த விசாவில் இருந்தாலும் சரி, ஓகே கரண்ட்லி இப்போ யூஎஸ்ல இருந்தால் ஒரு இன்சூரன்ஸ் வந்து அவுட் சைடில் எடுத்துக்கங்க. ஓகே, இன்ஃபேக்ட் இங்கே எடுக்கிறது வந்து நிறைய இன்சூரன்ஸ் இந்தியா போனால் கூட கவர் ஆகுது. ஓகே, as long as நீங்கள் அந்த ப்ரீமியம் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ ஈவன் இந்தியா போனால் கூட என்னோட ரெக்கமெண்டேஷன் அங்கேயும் போய் கரெக்டான ஒரு கவரேஜ் வந்து இட்ஸ் அ மஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா. as long as உங்களுக்கு ஃபேமிலி கிட்ஸ்ன்னு இருந்தால் உங்களோட இன்கம் டிபெண்ட் பண்ணி யாராவது இருந்தாங்கன்னா இட்ஸ் அ மஸ்ட். ஓகே ஓகேங்க. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஐ திங்க் 5 minutes ஆச்சுன்னு நினைக்கிறேன். வி கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்க, ட்ரஸ்ட் ரீடூ பண்ணுமா அவுட் ஆஃப் ஸ்டேட் போனான்னு சொல்லிட்டு. ட்ரஸ்ட் வந்து நோங்க, இட்ஸ் நாட் தட் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக். ஓகே, பட் என்னன்னா ட்ரஸ்ட் வந்து டிபெண்டிங் ஆன் இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி வேற வேற ஸ்டேட்டில் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரஸ்ட்டை வந்து அங்கே பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ரஸ்ட்டில் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, அந்த ட்ரஸ்ட் கிரியேட் பண்ண மட்டும் போதாது, நீங்கள் அந்த ஆசெட்ஸை வந்து இட்ஸ் கால் ஃபண்டிங் த ட்ரஸ்ட். ஓகே, அந்த ஆசெட்டை வந்து நீங்கள் வாரண்டி டீடோ குவிட் கிளைம் டீடு போட்டு, ஏன்னா இனிஷியலாக வந்து உங்கள் இண்டிவிஜுவல் நேமில் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி. லெட்ஸே உங்களுக்கு ஒரு பிரைமரி ஹோம் இருக்கு, உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேமில் டைட்டில் டீடு இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ட்ரஸ்ட் நேமுக்கு வந்து ஒரு டைட்டில் ஏஜென்ட்டை வச்சு மாற்றணும். ஸோ அப்படின்னா தான் தட் வில் பி த ரைட் இது. ஸோ ஏதாவது ஆச்சுன்னா அந்த ப்ரொவைட் ப்ராசஸ் இதாகி கரெக்டாக வரும். நீங்கள் சும்மா ட்ரஸ்ட் மட்டும் செட்டப் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டிங் ப்ராசஸ் பண்ணலைன்னா ஸ்டில் நீங்கள் வந்து ப்ரொவைட் ப்ராசஸ் போய் தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த ஃபுல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் எண்டு வந்து கரெக்டாக இது பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது இண்டிபெண்டன்ட் கைடன்ஸ் வேணும்னா, அகைன் ஐ எம் நாட் அ இன்சூரன்ஸ் ஏஜென்ட், ரைட்? ஐ எம் அ ஃபிடிஷரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக ஏதாவது ஒரு வேணும் அட்வைஸ் வேணும்னா ரீச் அவுட் டு மீ, ஐ கைட் யூ. ஓகே, பட் மாதிரி இந்த தனியாக ட்ரஸ்ட்ல போடணும் அப்படின்னா நிறைய பேர் லோன்ல தான் இருப்பாங்க. இட்ஸ் நாட் ஓகே. பாசிபிள், ரைட்? தட்ஸ் நாட் ட்ரூ. இது வந்து பார்த்தீங்கன்னா as long as இப்போ உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ கம்மியாக இருக்குது, இஃப் யூ நாட் கோயிங் டு ரீஃபைனான்ஸ் அப்படின்னா நீங்கள் தைரியமாக போடலாம். நோபடி இஸ் கோயிங் டு, ஏன்னா ட்ரஸ்ட்டும் அண்ட் யூஆர் த சேம் திங் இந்த ரிவோக்கபிள் ட்ரஸ்ட்டில். ஓகே, ஒன்லி திங் இஸ் நீங்கள் இஃப் யூ ஆர் கோயிங் டு ரீஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா மோஸ்ட் லைக்லி லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா இப்போ ரேட் வந்து ஹையர் ஆயிடுச்சு, இப்போ 7%, 8% அந்த மாதிரி இருந்ததுன்னா மேபி டவுன் த ரோடு இஃப் யூ ஆர் கோயிங் டு ரீஃபைனான்ஸ் என்னன்னா, அப்போ என்ன ஆகுனா நீங்கள் ட்ரஸ்ட்ல இருந்து அதை உங்கள் நேமுக்கு மறுபடியும் மாற்றிட்டு தான் ரீஃபைனான்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். தட்ஸ் ஒன்லி திங். ஓகே, ஓகேங்க மாதிரி நீங்க அடுத்த டாபிக்கு. அடுத்த டாபிக் போகணும். ஓகே சரி. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து கிட்ஸோட காலேஜ் ஃபினான்ஷியல் பிளானிங். ஏன்னா இது அஸ் அ ஃபேமிலிக்கு வந்து தட்ஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4-year டிகிரி இன்ஸ்டேட் பார்த்தீங்கன்னாலே இட்ஸ் ஒரு கிட்டுக்கு $125,000 வருது. ஆப்வியஸ்லி இட் கேன் வேரி, ரைட், ஸ்டேட் டு ஸ்டேட். அதே மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா $250,000. ப்ரைவேட் காலேஜஸ் அதெல்லாம் போனீங்கன்னா இட் கேன் ஈஸிலி பி 300-400K வந்துடுது, ரைட்? இது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நீங்கள் நம்ம கிட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண அந்த 100K இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு S&P 500 இண்டெக்ஸில் போட்டிங்கன்னா அந்த கிட்ஸ் ரிட்டையர்மெண்ட் 60 ஏஜ் ஆகும்போது அதனுடைய வேல்யூ வந்து $2 million. ஸோ இது எதுக்காக சொல்லணும்னா தட்ஸ் ஹவ் த மணி வி ஆர் ஸ்பெண்டிங். இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம படிக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஹியூஜ் பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹியர். ஓகே, அந்த 100,000 200,000ங்கிறது. ஓகே, ஸோ அதனால் வந்து அந்த ஃபினான்ஸை வந்து எப்படி பிளான் பண்ணலாம்? ஏன்னா சின்ஸ் இட்ஸ் அ வெரி பிக் அமௌண்ட், ரைட்? ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஒன்று வந்து ஸ்காலர்ஷிப். இது வந்து நான் சொல்கிற ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா நாட் ஃப்ரம் த காலேஜஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து என்னென்னா உங்கள் கிட்ஸ் வந்து ஹை ஸ்கூலில் இருக்கும்போது வெதர் இட்ஸ் ஸ்டேட் லெவலோ லோக்கல் கவுண்டி லெவலோ இல்லைன்னா நான் ப்ராஃபிட் என்டோமெண்ட்ஸ். ஸோ நான் இந்த வெப்சைட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், லைக் scholarships.com, ஃபாஸ்ட் வெப். ஸோ இதிலெல்லாம் போய் நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஐ நோ கிட்ஸ் வந்து தே மே நாட் ஷோ இன்ட்ரெஸ்ட். ஓகே, பட் வாட் ஐ எம் சீயிங் இஸ் இதில் ஒரு ப்ராப்பர் டைம் போட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் கிட்ஸை என்கரேஜ் பண்ணி
இதை சர்ச் பண்ணி எந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணால் தெர் இஸ் அ வெரி ஹை ப்ராபபிலிட்டி. ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா எனிவேர் ஃப்ரம் $5,000, $10,000, $25,000 அந்த மாதிரி. ஸோ கிடைச்சனா அட்லீஸ்ட் ஒரு 20%, 30% இது வந்து நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணலாம். அதே மாதிரி வேணா ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் அப்ளை பண்ணால் போதாது. இதில் வந்து ப்ராப்ளி ஒரு 10-20 நீங்கள் பண்ணும்போது தென் த ப்ராபிலிட்டி வில் இன்க்ரீஸ். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கிட் ஹேவ் டு ரைட் அன் எஸ்ஸே. ஸோ இந்த இதில் ஒர்க் பண்ணுறதுனால அப்புறம் அவங்க காலேஜ் அப்ளிகேஷன் பண்ணும்போது வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா காலேஜ் அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் நிறைய வந்து இந்த கிட்ஸ் வந்து அந்த காலேஜ் எஸ்ஏ தான் ரைட் பண்ணணும். அந்த எஸ்ஏ வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பராமீட்டர் ஃபார் கெட்டிங் த காலேஜ். பிசைட்ஸ் த எஸ்ஏடி ஸ்கோர், உங்களோட கிரேட் எல்லாம் இன்க்ளூடிங், ரைட்? ஸோ அதனால இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ஒரு 9th 10th கிரேடில் இருக்கும்போதே என்கரேஜ் பண்ணுங்க. அப்புறம் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து 529. ஓகே, தட்ஸ் த ஸ்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் கரோலினால வந்து NC 529 பிளான் இருக்கு. ஸோ அந்த இதில் இன்வெஸ்ட் 529 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங். ஏன்னா அதில் வர கெயின்ஸ் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ ஆஸ் லாங் அஸ் யூ யூஸ் இட் ஃபார் எஜுகேஷன். அதுக்கப்புறம் அவங்க சீனியர் இயர் ஆகும்போது ஆஸ் தம் டு சப்மிட் FAFSA. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் US கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம் இது FAFSA. ஓகே, இது வந்து H4 ஸ்டூடெண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அவங்க வந்து இஃப் தே ஹேவ் பார்ன் ஹியர், ரைட், இல்லை கிரீன் கார்டு அது மாதிரி SSN இருந்தால் டெஃபினட்டாக இந்த ப்ரோக்ராம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணால் உங்கள் கிட் வந்து வில் பி எலிஜிபிள் ஃபார் நீட் பேஸ்ட் எய்ட். ஓகே, அண்ட் மெரிட் பேஸ்ட் எய்ட் அண்ட் சப்சிடைஸ் அண்ட் அன்சப்சிடைஸ் லோன். ஓகே, இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து 529 இருந்தால் இது எலிஜிபிலிட்டி வராது அப்படின்னு. தட்ஸ் நாட் ட்ரூ. இந்த நீட் பேஸ்ட் எய்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி டிசைடட் பை த இன்கம். உங்கள் ஃபேமிலி என்ன இன்கமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த நீட் பேஸ்ட் எய்டு வந்து வில் பி டிசைடட். அது டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி கைட்லைன் இன்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். விச் இஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000, 60,000, 60,000 அது மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் இந்த எலிஜிபிலிட்டியாக வரும். ஸோ நீங்கள் வெதர் யூ ஹேவ் அ 529 ஆர் நாட், அந்த நீட் பேஸ்ட் எய்டு வந்து மோஸ்ட் லைக்லி உங்களோட இன்கம் ஹையராக இருந்தால் அது கிடைக்காது. ஓகே, பட் அந்த மெரிட் பேஸ்ட் எய்டு பார்த்தீங்கன்னா irrespective ஆஃப் வெதர் யூ ஹேவ் 529 மற்ற ஃபினான்ஷியல் என்ன இருக்கோ இல்லையோ தே டோன்ட் கன்சிடர். பியூர்லி உங்கள் கிட்டோட மெரிட் பேஸ்டாக வந்து பேஸ் பண்ணி தே வில் ப்ரொவைட் தட் எய்டு. ஓகே, அப்புறம் அது இல்லாமல் வந்து யூ கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் த கிட்ஸே கேன் அப்ளை ஃபார் சப்சிடைஸ்ட் அண்ட் அன்சப்சிடைஸ்ட் லோன்ஸு. அப்புறம் பேரண்ட் வந்து தே கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் ப்ளஸ் லோன்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா எவ்ரி செமஸ்டர்ஸ்க்கு வந்து 2,500. ஸோ ஒரு 1 இயர்க்கு வந்து $5,000 லோன் எடுக்கலாம். ஸோ ஒரு 4 வருஷத்துக்கு வந்து $20,000. ஸோ இந்த சப்சிடைஸ் லோன்ஸில் என்ன அட்வான்டேஜ்னா அந்த கிட் படிக்கிற வரைக்கும் அந்த 4 வருஷத்துக்கு வந்து வர அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்ல. அவங்க கவர்மெண்ட்டே அதை எடுத்துக்கிறாங்க, வெய் பண்ணிடுவாங்க. அன்சப்சிடைஸில் என்னன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அக்ரூ ஆகும், யூ டோ நாட் டு பே, பட் அது நீங்கள் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அதை வந்து லோனில் ஆட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் பே பண்ணணும் அன்சப்சிடைஸில். ஓகே, ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா கிட்ஸ் பேரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து நீங்கள் லோன் எடுக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் பேரண்ட்டும் கொஞ்சம் லோன் எடுக்கலாம், அஸ்யூமிங் டோட்டல் அமௌண்ட் ஹையராக இருந்தால். ஸோ தட் கிட்ஸ் பேரில் நீங்கள் கொஞ்சம் லோன் எடுக்கிறதுனால இட்ஸ் அ குட் திங், ரைட்? இட்ஸ் அ ஸ்கின் இன் த கேம். ஸோ தட் யுவர் கிட் வில் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் தம் டு டெவலப் அந்த ஃபினான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? இட் வில் ஹெல்ப் தம் டு பில்ட் த கிரெடிட் ஸ்கோர். ஸோ அவங்களுக்கு ஒரு லோனுனா என்னென்ன தெரியும், இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன. ஸோ தட் ஏன்னா அவங்க ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சு வேலை வாங்கினதுக்கப்புறம் தே ஹாவ் டு பை அ கார் லோன். அப்போ கார் லோனுக்கு போகணும், ரைட்? ஸோ தட் தே வில் பை த டைம் தே ரீச் தட் பாயிண்ட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும், எப்படி ஒரு கார் லோன் ஒர்க் ஆகுது, அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரெடிட். அப்புறம் லேட்டரான் பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் டு கோ ஃபார் அ ஹோம் லோன், ரைட்? ஸோ அந்த இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் தியரிட்டிக்கலாக நம்ம சொன்னால் கூட இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்க கோ த்ரூ பண்ணும்போது தே வில் லேர்ன் அ லாட். ஓகே, ஸோ அதனால தட்ஸ் வை ஐ ரெக்கமெண்ட். ஓகே, இன்ஃபேக்ட் ஐ எம் டூயிங் மை டாட்டர் இஸ் இன் காலேஜ், ஷீ இஸ் டூயிங் த சேம் திங். ஈவன் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கூட ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு லெட் தம் டேக் த லோன் அண்ட் சம் அமௌண்ட், ரைட்? நாட் த கம்ப்ளீட் அமௌண்ட். அதுக்கப்புறம் அது இல்லாமல் என்ன பண்ணலான்னா ஏபி கிரெடிட்ஸ். ஓகே, ஸோ அவங்க ஹைஸ்கூல் பண்ணும்போது இஃப் தே டேக் ஏபி கோர்சஸ், அந்த ஏபி எக்ஸாம் பாஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து காலேஜில் கிளைம் பண்ணி அந்த கிரெடிட்டாக இது பண்ணி இது யூ கேன் மினிமைஸ் டியூஷன் காஸ்ட். அப்புறம் 529 மாதிரியே தெர் இஸ் அ கவர்டல் இஎஸ்ஐன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று. அதில் வந்து $2,000 ஒரு கிட்டுக்கு நீங்கள் போடலாம்.
அதை இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ as long as you are use it for education. அப்புறம் பேஸ்ட் ஆன் உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி நீங்க எவ்ரி இயர் அந்த உங்க கிட்ட காலேஜ்ல இருக்கும்போது யூ கேன் கிளைம் அமெரிக்கன் ஆப்பர்ச்சுனிட்டி டேக்ஸ் கிரெடிட். அது ஒரு $2,500 per year. ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு $10,000 யூ கேன் கெட். ஓகே. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட் கேன் ஒர்க் ஃபார் பார்ட் டைம். பட் இன்னொன்று வந்து தயவு செஞ்சு உங்களோட ரிட்டைர்மெண்ட்ஸ் மணிலேருந்து எடுத்து அதை கொண்டு போய் கிட்ஸ் காலேஜில் இது பண்ணாதீங்க. தட்ஸ் நாட் அ குட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரை டு யூஸ் ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம்னா, இப்போ உங்க கிட் வந்து இப்போ நார்த் கரோலினா யூனிவர்சிட்டியில் படிச்சா இன்ஸ்டேட் யூஸ்வலாக இன்ஸ்டேட் வந்து காசு கம்மியாக இருக்கும், ரைட்? பட் லெட்ஸ் சே வாட்எவர் ரீசன் இப்போ உங்க கிட் வந்து ஜார்ஜியாவோ இல்லை நியூயார்க்கோ இந்த மாதிரி வேற காலேஜ் போனாங்கன்னா அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஃபீஸ் எல்லாமே டபுள் ஆயிரும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி உண்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் ஃப்ரம் அவுட் ஆஃப் ஸ்டேட் டு இன் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் ஃபுல் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். பட் என்னன்னா அந்த காலேஜ் ரெசிடென்சி ஆஃபீஸில் பேசி அது என்ன குவாலிஃபிகேஷன் ரூல்ஸ், ரெசிடென்சி எலிஜிபிலிட்டி ரூல்ஸ்னு உண்டு. அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் யூ கேன் ஒர்க் ஆன் இட். அந்த நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இயர் உங்கள் கிட்ட படிக்கும்போது என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் திங் உங்கள் கிட்ட வச்சு டேக்ஸ் ஃபைல் பண்ண வைங்க. யூஸ்வலாக என்ன கேட்டிங்கன்னா 17 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமே இண்டிபெண்ட்டாக நீங்கள் டிபெண்டாக கிளைம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் இப்போ டேக்ஸ் பண்ணிவிட்டு கிடைக்க போகிறதில்ல. இண்டிபெண்டாக டேக்ஸ் ஃபைல் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த அவுட் ஆஃப் ஸ்டேட் காலேஜ் போகிறாங்களோ அந்த ஸ்டேட்டில் ஸ்டேட் டேக்ஸ் ஃபைல் பண்ண வைங்க. அப்புறம் அந்த ஸ்டேட்டோட டேக்ஸ் ஐடி, ஐ மீன் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வைங்க. ஸோ அது மாதிரி தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் யூ கேன் டூ. அதை வந்து நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம் செகண்ட் இயரில். இது வந்து ப்ளீஸ் கன்சிடர் மை கிட் ஃபார் இன்ஸ்டேட்னு சொல்லி. ஸோ தட் உங்களுக்கு இன்ஸ்டேட் குவாலிஃபிகேஷன் ஆகும்போது உங்களோட டியூஷன் காஸ்ட் வந்து அப்படியே பாதி வந்து கம்மியாயிரும். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து யூ கேன் சேவ் த மணி, ரைட்? ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக போகணுன்னா இந்த 529 அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த 529ல பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு, ப்ரீபெய்ட் அண்ட் இன்வெஸ்ட் 529. என்ன கேட்டிங்கன்னா ப்ரீபெய்ட் வந்து 100% இஃப் யூ ஆர் ஷுர் உங்கள் கிட் வந்து நார்த் கரோலினால படிப்பாங்கன்னா கோ ஃபார். இல்ல இஃப் யூ ஆர் நாட் ஷுர்னா எனக்கு தென் கோ ஃபார் இன்வெஸ்ட் 529 பிளான். ஓகே. அதை நான் அப்போ சொன்ன மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ இந்த 529 அந்த கெயின்ஸ். ஓகே. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ரூல் படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கிட் வந்து ஃபுல் அமௌண்ட் அந்த 529 யூஸ் பண்ணலைன்னா $35,000 வந்து நீங்கள் ராத் ஐஆர்ஐயில் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே. அந்த ஒரு ஆப்ஷன் இப்போ அவைலபிள். ஓகே. அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவர்டல் இஎஸ்ஐ பண்ணலாம் நீங்கள் ஒரு 2000. அப்புறம் அது இல்லாமல் என்னென்னா உங்கள் கிட்ஸ்ட்டை வந்து இந்த காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம பேசின மாதிரி இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ், ரைட்? ஒரு காலேஜ் எப்படி நீங்கள் டிசைட் பண்ணணும்னா மேக் ஷுர் தட் நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜில் வந்து உங்கள் கிட்ஸு பிளான் பண்ணுற கோர்சஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் ஆல்ரெடி படித்த பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுங்க. அந்த டீச்சர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் வாங்க. பிகாஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ஸை எதுக்காக காலேஜ் அனுப்புகிறோம்னா இட்ஸ் டு ஸ்டடி, ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் வெப்சைட்ஸ் தேர், ரேட் மை ப்ரொஃபஸர் அந்த மாதிரி அந்த வெப்சைட்டில் போய் அந்த காலேஜோட ப்ரொஃபஸர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேட்டிங்கை நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த காலேஜோட அலுமினி நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அந்த அலுமினி நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்கள் கிட்ஸுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மோராக இருக்கும். ஓகே. அப்புறம் அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ரைட்? இங்கே இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம படித்தப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா 40 பேர் 50 பேர் அந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஸ்டம் வச்சுருப்பான். சில இதில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50 கிட்ஸ் வச்சு டீச்சர் டீச் பண்ணுவாங்க, லைக் கிளாஸ் ரூம் ஸ்டைலில். சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஆடிட்டோரியம் மாதிரி வச்சு ஒரு 200 300 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு பிக் ஸ்க்ரீனில் ப்ரொஃபஸர் வந்து டீச் பண்ணுவார், ரைட்? ஸோ அது வந்து உங்கள் கிட்டு வந்து ஹவு ஹீ வில் ஸ்டடி குட், ரைட்? இப்போ சில கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸ் கிளாஸ் ரூமில் தே மே டூ வெல். சில கிட்ஸ் வந்து மேபி தே ஆர் இண்டிபெண்ட், இட் டசன்ட் மேட்டர். இது மாதிரி பிக்காக இருந்தால் கூட இட்ஸ் ஃபைன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கலில் போய் எந்த காலேஜோ அதை நீங்கள் போய் கிரவுண்டில் போய் அதை நீங்கள் பேசி பண்ணாதான் உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ அது வந்து ஏன்னா ஒவ்வொரு கிட்டும் வந்து யூனிக். அதனால் இந்த காலேஜஸ்லாம் பண்ணும்போது தயவு செஞ்சு டோன்ட் கம்பேர் வித் அதர் கிட்ஸ். அதை பேஸ் பண்ணிலாம் பண்ணாதீங்க. உங்கள்
கிட்டுக்கு உங்கள் இது எப்படியோ அவங்களோட சிச்சுவேஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக் த டெசிஷன்ஸ். ஓகே. தென் ஃபைனலி என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அந்த கிட்ஸ் வந்து ஹை ஸ்கூலில் இருக்கும்போதே என்னென்னா ஒர்க் ஆன் டெவலப்பிங் த நெட்வொர்க்கிங் கான்டாக்ட்ஸ், ரைட்? அட்டெண்டிங் ஈவெண்ட்ஸ், செட் அப் த லிங்க்டின். ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து இட் வில் ஹெல்ப் தம் டு மேபி ஃபைண்ட் த குட் காலேஜஸ், ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தென் ஃபைனலி த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட்? அதே மாதிரி இந்த இன்டர்ன்ஷிப் இது பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஐ கேன் ரெக்கமெண்ட் த வெப்சைட் inroads.org. இட்ஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டூரிங் த சம்மரில் வந்து யூ கேன் ப்ராப்ளி ஃபைண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் டெவலப் த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரைட்? ரீடிங், ரைட்டிங், வெர்பல். ஸோ இதெல்லாம் பேரலாக, ஏன்னா இந்த ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயோ ஒரு மாதத்துலேயோ வந்து டெவலப் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் இயர்ஸ், ரைட்? பட் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் when they get into college and ஜாப். அதுக்கப்புறம் என்கரேஜ் தம் டு பார்ட்டிசிபேட் இன் த ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், இந்த கிளப்ஸ். It will help them to build their teamwork, which is a very essential skill for their success in down the road. Okay. ஓகேங்க. ஸோ we can stop for a few minutes and so college இதெல்லாம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் I can take few questions. யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சார் ஒரே ஒரு கொஸ்டின். நான் 529 பிளான் சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ மை கிட் இஸ் அ ஹை ஸ்கூலர், ஓகேங்களா? இப்போ வந்து அந்த பிளான் எடுக்கிறது இஸ் இட் யூஸ்ஃபுல்? யா, அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன கேட்டிங்க, இந்த 529 வந்து இட் ஒர்க்ஸ் குட். கிட்ஸ் ஆர் வெரி யங். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா வந்து ஹை ஸ்கூலில் இருக்கனால ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு காம்பவுண்ட். ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் ரொம்ப பிகராக அதில் வி கேனாட் எக்ஸ்பெக்ட் கெயின், ரைட்? ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் பர்பஸ் வேணால் நீங்கள் கொஞ்சம் வேணால் போடலாம். பட் இந்த லேட் ஸ்டேஜில் வந்து இட் மே நாட் பி தட் ஹெல்ப்ஃபுல். ஓகே. பட் கேன் ஐ கேரி தட் டு மை செகண்ட் சைல்டு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நான் என்னோட செகண்ட் சைல்டுக்கு நான் அதை யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. உங்கள் செகண்ட் கிட்டுக்கு என்ன ஏஜ் ஆகுது? ஷீ இஸ் 10. ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் 8 வருஷம் இருக்குது, ரைட்? 8 இயர்ஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, எஸ். ஸோ டெஃபினட்டாக என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிட்டுக்கும் போடுங்க, செகண்ட் கிட்டுக்கும் போடுங்க. ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு யூஸ் பண்ணாட்டா அதை அப்படியே நீங்கள் பெனிஃபிஷியல் மட்டும் மாற்றினா போதும், செகண்ட் கிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. அண்ட் இஸ் தேர் எனி லாக்-இன் பீரியட் இந்த 529 பிளானுக்கு? அது மாதிரி எதுவும் லாக்-இன் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அஸ் லாங் அஸ் என்னன்னா உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆமாம், அதுக்கு மட்டும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை 35K வந்து நீங்கள் ராத் IRAக்கு மாற்றலாம் அந்த கிட்டு பேரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். இல்லை அதை வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபியூச்சரில் கிராண்ட் கிட்ஸ் யூஸ் பண்ணலாம் எஜுகேஷனுக்கு. இல்லை ஒர்ஸ்ட் கேஸ் என்னன்னா நீங்கள் விட்ராவும் பண்ணலாம். விட்ரா பண்ணீங்கன்னா 10% அந்த பெனால்ட்டியும் அந்த கெயின்ஸுக்கு டேக்ஸ் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ அந்த ஃபாப்ஸா சொன்னீங்க இல்லையா? அதுல இருந்து மெரிட் பேஸ்டுக்கு வந்து அந்த ஃபாப்ஸா வந்து என்டையர்லி ஃபார் யூனோ பெர்மனன்ட் ரெசிடென்ட் அண்ட் சிட்டிசன், கரெக்ட்டா? இல்ல கரெக்ட்டுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி H4க்கு வந்து கிடையாது. கரெக்ட். ஓகே. காட் இட். தேங்க் யூ. ஓகே. வேற யாருக்காவது क्वेश्चंस இருக்கா? எனக்கு ஒரு क्वेश्चन இருக்குங்க. சொல்லுங்க. இது வந்து 529 ரிகார்டிங் தான். நாங்க வந்து ஒரு வேற ஸ்டேட்ல இருந்தோம் ஒரு 15 வருஷமா. ஓகே. ஸோ 529 வந்து அங்க ஆரம்பிச்சோம். இப்போ நார்த் கரோலினா மூவ் பண்ணிட்டோம் ஒரு 2 வருஷமா. ஸோ அந்த 529 வந்து அந்த பழைய ஸ்டேட்லயே தான் விட்டுருக்கேன் நான். ஏன்னா அது அப்படியே இப்போ நார்த் கரோலினால இருக்கும். நான் அது நார்த் கரோலினா 529C அந்த அக்கௌண்ட்ல இருந்து புது நார்த் கரோலினா 529C நான் ஆரம்பிக்கல, அதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். I should still be able to use within North Carolina in state or out of state, கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க. சரி, நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க within US. அது இஷ்யூவே கிடையாது. சரி, ஓகேங்க. Thank you. ஓகே, thank you. Hi sir, ஒரு சின்ன question on 529 plan. இப்போ 529 பிளான் வந்து இப்போ NCE பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து போஸ்ட் டாக்ஸ்ல இருக்கிறது தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். லைக் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ 401 HSA மாதிரி லைக் ப்ரீ டாக்ஸ் அமௌண்ட் மாதிரி நம்ம 529ல ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஓகே. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா உங்க சில ஸ்டேட்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது வந்து மெரிலாண்ட்ல, ரைட்? ஸோ மெரிலாண்டில் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு கிட்டுக்கு வந்து 5,000, ஸோ 2 கிட்னா 10,000 நான் பண்ணேன்னா ஸ்டேட் இன்கம் டேக்ஸில் அதை நான் கிளைம் பண்ணலாம். ஆனால் ஃபெடரலில் வந்து நாட் அலோட் அது. ஓகே.
But I think NCல my understanding, I don't think they have any rule like that. ஆமா Yeah, என்சில கிடையாது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா நீங்க அது வந்து ஆஃப்டர் டாக்ஸ் மணியா தான் ஆகும். பட் ஒரு குட் திங் என்னன்னா, நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த வர்ற கெயின்ஸ் வந்து அப்புறம் ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் டாக்ஸ் வந்து நீங்க கட்ட மாட்டீங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ என்ன கேட்டீங்க, அதான் 529 வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து யாருக்கு வந்து சூட்டபிளா இருக்கும்னா, இப்போ உங்க கிட்ஸ் வந்து ப்ரீ ஸ்கூல், ஓகே, ஒரு வயசு 2 வயசு இல்லை அப் டு ஈவன் எலிமெண்டரி ஸ்கூல், இவள் மேபி அந்த மாதிரி ரொம்ப யங்கா இருக்கும்போதே இப்போ பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க அதே மாதிரி என்னன்னா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் மோர் ஒரு 5000. ஏன்னா இப்போ நீங்க எவ்வளோக்கு கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ கிட்ஸ் எங்கா இருக்கும்போது, ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் இருக்குன்னு வைங்க அவங்க காலேஜ் வரதுக்குள்ள. ஸோ தட் அது வந்து இட் கேன் க்ரோ இன்டு வெரி பிக் அமௌண்ட். ஸோ தட் டெஃபினட்டா அது ஒரு பிக் அமௌண்ட்டா நீங்க அதை யூஸ் பண்ணி உங்க காலேஜ் எக்ஸ்பென்ஸை கவர் ஆகும். பட் நீங்க ரொம்ப டிலே பண்ணி இந்த மாதிரி ஹை ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா அது ரியலாவே ஒன்றும் பெருசு அதனால யூஸே வராது அதுல அந்த 529ல. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. ஓகே, ஐ திங்க் வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா we can move on to the quickly to the next topic. ஓகே சரி, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. 529ஓட பெனிஃபிஷரி வந்து அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு அதோட வித்ட்ராயல் யூஸ் பண்ண முடியுமா? 5 சாரி, திரும்பி சொல்லுங்க. 529க்கு பெனிஃபிஷரி போடுறோம் இல்லையா? ஸோ ஐம் அ பெனிஃபிஷரி ஆஃப் மை கிட்ஸ் 529. ஸோ கேன் ஐ யூஸ் ஃபார் மை ஓன் எஜுகேஷன்? பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணணும், பெனிஃபிஷியரி உங்க நேமுக்கு மாத்திக்கங்க. தி குட் திங் என்னன்னா, நீங்க பெனிஃபிஷியரி வந்து யாரை வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டெஃபினட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். And மாதிரி beneficiary நீங்க எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். Beneficiary can also be someone else. It don't even need to be a relation, correct? You can transfer it. Correct. As far as the money is used for only education. Correct. Yeah, that's true. Yeah, correct. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 529ல வந்து கிஃப்டாகவும் நீங்க கொடுக்கலாம். இப்போ பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்றது நீங்க பண்றீங்க இல்லையா, அதே மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் கொடுக்கலாம் அந்த 529ல. அந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டியும் உண்டு. ஓகே தேங்க்ஸ் சார். ஓகே, இன்னொரு குயிக் கொஸ்டின். இப்போ 529 வந்து நான் யாருக்கு வேணா கொடுத்துக்கலாம்ல? இந்த பெனிஃபிஷரி இந்த சைல்டுக்கு தான் இருக்கணுங்கிறது இல்லை, அந்த அக்கௌண்ட்ல இருக்கிறது வந்து அதுக்கு வந்து நீங்க அதை நாமினேட் பண்ணணும், ரைட்? அந்த அக்கௌண்ட்டை செட் பண்ணும்போது நீங்க அந்த பெனிஃபிஷரி கொடுப்பீங்க, ரைட்? ஓகே, சரி, நீங்க யாருக்கு இது பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இது பண்ண முடியும். அவங்களுக்கு தான் இது பண்ண முடியும். Yeah, but in future we can change it also. கரெக்ட். நீங்க ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு நீங்க போட்டிருக்கீங்க. ஓகே, லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் கிட் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு வந்து 529 யூஸ் பண்ணல. ஓகே, அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், அந்த உங்க செகண்ட் கிட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, இல்ல சடனா லெட்ஸ் சே நீங்க யூ டிசைடட் டு பர்சியூ சம் டிகிரி, ரைட்? அப்போ நீங்க உங்க நேம் நீங்க பெனிஃபிஷரியா போட்டுட்டு நீங்க அது எடுத்து யூஸ் பண்ணலாம். தட்ஸ் ஃபைன். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ரூல் படி பார்த்தீங்கன்னா, ஈவன் அந்த ப்ரீ ஸ்கூல் டு 12th கிரேடுக்குள்ள இப்போ இந்த எஸ்ஐடி ப்ரெப் அந்த மாதிரி சில இதுக்கும் கூட அப் டு $10,000 சம்திங் நினைக்கிறேன், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் 529. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு ஜெனரல் கொஸ்டின், ஸ்டூடெண்ட் லோன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நார்மலா எப்படி இருக்குங்க? ஹையா இருக்குமா இல்ல மாடரேட்டா இருக்குமா? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த சப்சிடைஸ்ட் அண்ட் அன்சப்சிடைஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, அந்த அந்த வாட் எவர் த டீபிள் ரேட் இதில் போயிட்டு இருக்கும். அது வந்து வேரியபிள் ரேட், அது மாறிக்கிட்டே இருக்கும் எவ்ரி இயர். ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா 5%, 6% அந்த மாதிரி. பேரண்ட் எடுக்கிற லோன் வந்து நார்மலாக 8% அந்த மாதிரி வரும் யூஸ்வலாக. ஓகே ஓகே, தேங்க்யூ. பட் டெஃபினட்டாக வில் பி பெட்டர் தேன் ப்ரைவேட் பேங்க். இப்போ நீங்கள் ப்ரைவேட்டில் ஒரு பேங்க்கில் போய் எடுக்கிறத விட, அப்போ சாலிமே அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே எடுக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு FAFSA எலிஜிபிலிட்டி இருந்தால் ஐ ரெக்கமெண்ட் ஃபர்ஸ்ட் கன்சிடர் த FAFSA லோன் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே சார் வணக்கம் சார். எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ ஒரு ஹை ஸ்கூலர் வந்து, இப்போ ஹை ஸ்கூலர் நீங்க சொன்ன கொஸ்டினோட நீங்க சொன்னதோட கண்டினியூஷன் மாதிரி கேக்குறேன். ஓகே, ஹை ஸ்கூலர் வந்து ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அத வந்து எலிமெண்டரி சைல்டு இருக்குன்னா, இப்போ அந்த போர்ட்போலியோவை நம்ம போய் மாத்தணுமா? ஏன்னா அது அட் தட் பாயிண்ட் அந்த ஹை ஸ்கூலர் இருக்கும்போது ரொம்ப க்ரோ ஆகாது இல்லையா? ஆமா, அப்ப அதுவா இல்ல நம்ம அந்த போர்ட்போலியோவை மாத்தணுமா? அது நீங்க மாத்தணும். கரெக்ட். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் ஃபண்ட்ல போட்டிருப்பீங்க, ரைட்? அந்த கிட் காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, லைக் 2025 காலேஜ் அந்த மாதிரி போட்டிருப்பீங்க.
ஸோ அப்போ ஆமா. அவங்க யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நான் அதை போய் செகண்ட் கெட் எவ்வளோ டைம் இருக்கோ அது மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்கள் அக்ரெசிவாக போடணும்னா டேரெக்டாகவே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் போடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பட் யூ ஹேவ் டு சேஞ்ச். தட்ஸ் ரைட் திங் டு டூ. யா ஓகே, அது செல்ஃப் டைரக்டட் மாதிரி தான் ட்ரீட் ஆகும் ஆமாம். அப்படிதானே? யா நீங்கள் அதை டைரக்ட் பண்ணலாம் அந்த ஆப்ஷன்ஸை. கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆ 529 வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? எவ்வளோ நம்ம அதுல பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நீங்க சொல்ற மாதிரி ப்ரீ ஸ்கூல் கிட்டக்கே போட்டோம்னாலும் அவங்க அது வந்து S&P 500 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்ல ஸ்டாண்டர்டா ஆ ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கா இதுல அதுக்கு? வந்து அவங்கங்கிறதே கிடையாதுங்க. நீங்க தான் பண்ணணும். ஓகே. ஓ ஓகே, அப்படியா? இட்ஸ் யுவர் அக்கௌண்ட். சோ யா நம்ம 401 மாதிரி தான் அதுவும் இல்லையா? 401k மாதிரியே தான். அவங்க வந்து அந்த ஃபண்ட்ஸை ஓகே. கொடுப்பாங்க. ஓகே, யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த டார்கெட் டேட் ஃபண்ட் மாதிரி 401kல வந்து இங்க என்ரோல்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் கொடுப்பாங்க. S&P 500, டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ், அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஓகே. நீங்க தான் பிக் பண்ணணும். ஓகே, இந்த இதுல கான்ட்ரிபியூஷன் பண்றது. அது சோ எனி இப்போ டைம் நான் 401kல போடுறதுக்கும் இதுல போடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நான் இந்த ராத் 401k மாதிரியே தான் இதுவும் இல்லையா? ஆமா, கைண்ட் ஆஃப் ஆஃப்டர் டாக்ஸ் பண்ணி. யா என்ன மெயின் டிஃபரன்ஸ்னா, நீங்க 401k வந்து நீங்க எம்ப்ளாயர் வழியா போடுவீங்க, உங்க பே செக் வழியா. ம்ஹும். இது வந்து ம். 529 வந்து உங்க கையில, ஏன்னா இட்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் பண்ணி இல்லையா. ஸோ உங்க ஆமா. பேங்க் அக்கௌண்ட்ல கனெக்ட் பண்ணி நீங்க போடுவீங்க. ஸோ இட்ஸ் டெக்னிக்கலி இட்ஸ் கன்சிடர்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் கான்ட்ரிபியூஷன். சோ வந்து நான் ஃபுல்லா மேக்ஸிமைஸ் பண்ணாதான், என்னோட 401ல மேக்ஸிமைஸ் பண்ணாதான் இதுல போடுறது பெனிஃபிட் இல்லையா? இன்னொன்று, அது இல்லனா வேற நீங்க என்ன? 401k தான் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். 401k வந்து நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணணும். அது நம்ம அடுத்த டாபிக்ல பேசுவோம். அது வந்து உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ரைட். அந்த 401k ஆமா. மேக்ஸிமைஸ் ஆமா. பண்றதுனால அந்த ப்ரீ டாக்ஸ் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா $23,000 போடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு யூ வில் கெட் அ ப்ரீ டாக்ஸ் பெனிஃபிட். ரைட். பட் அது ஆமா. வந்து டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, 529க்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு போட முடியுமோ, நான் சொன்ன ஓகே. மாதிரி இப்போ கிட்ஸ் எங்கரா இருந்தா யூ கேன் ஸ்டார்ட் ம். வித் $500 பெர் மந்த். அப்படின்னா $6,000 வருது இயர். ரைட். இல்ல ம். உங்களால 1000 பெர் மந்த் போட முடிஞ்சா புட் 1000 பெர் மந்த். ஓகே, அப்போ $10,000. ஏன்னா ஒரு கிட்டுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளவு போடணும்னு பார்த்தீங்கன்னா 529ல வந்து இப்போ இந்த வருஷம் $18,000 போடலாம். ஒரு ஈச் பேரண்ட் ம்ஹும். can put 18k to 529. ஓகே. ஓகே, that's the highest இது. ஸோ 2 பேரண்ட்டும் சேர்த்தீங்கன்னா அப்போ 36 வரைக்கும் நீங்க போடலாம். ஓகே, பட் அவ்வளோ போகணும் இல்லை. ஜஸ்ட் ஐம் டெல்லிங், எவ்வளோ உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டிங்கன்னா தென் லேட்டரான் நீங்கள் என்ன பண்ணலாம். இப்போ அவங்க மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் வரும்போது நீங்கள் அதை ஸ்டாப் கூட பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி யூ ஹேவ் எனஃப் ஃபண்ட்ஸ். ரைட். இட் வில் க்ரோ ஆல்சோ. ஓகே, ஸோ அதாவது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி பண்ணணும்னா, அவங்க ப்ரீ ஸ்கூல் எலிமெண்ட் அந்த எங்கரா இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் உங்க எபிலிட்டி டு கான்ட்ரிபியூட் உங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ரிபியூட் மோர். தட்ஸ் மை ரெக்கமெண்டேஷன். ஸோ தட் அது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க போடும்போது அட்லீஸ்ட் இட் வில் காம்பவுண்ட் பெட்டர். ஸோ தட் இல் க்ரோ இன்டு டீசன்ட் போர்ட்ஃபோலியோ. சார், எனக்கு ஒரு கொஸ்டின். எனக்கு அமெரிக்கன் ஆப்பர்ச்சுனிட்டி டாக்ஸ் கிரெடிட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்கம் பேஸ்டா? ஆமாங்க, அது இன்கம் பேஸ்டு. யா ரொம்ப ஹையர் இன்கம்க்கு உங்க குவாலிஃபிகேஷன் வராது. ஓகேங்க, தேங்க்ஸ். தேங்க்யூங்க. நேரமின்மை காரணமால் அடுத்த டாபிக் நம்ம போகலாம். உங்கள் கேள்வியில் இருந்தா சேட்ல போடுங்க. ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இது வந்து ஜஸ்ட் ஒரு லைட்டாக டச் பண்ணிட்டு நான் போயிடுறேங்க. இது வந்து என்னன்னா, என்ஆர்ஐ இருக்காங்க இல்லையா, நம்ம வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தே இன்வெஸ்டட் ஹெவிலி இன் இந்தியா. ரைட். ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி. பட் இப்போ வந்து என்னன்னா, தே வாண்ட் டு செட்டில் ஹியர். ஸோ தே வாண்ட் டு மூவ் த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா டு ஹியர். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரிட்டி பியூரோக்ராட்டிவ். நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கு. இட் டேக்ஸ் டைம் ஆல்சோ. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்கன்னா, நீங்கள் இஃப் யூ டிசைடட் டு செட்டில் ஹியர், ஓகே, அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ரியல் எஸ்டேட் ஆசட்ஸ் இந்தியாவில் இருந்தால் அட்லீஸ்ட் ஹேவ் சம் பிளான். ஓகே, அது வந்து எப்படி வந்து செல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பே டாக்ஸஸ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் வந்து தென் யூ ஹேவ் டு ரிப்போர்ட் தட் ஹியர். அதுக்கு யூ ஹேவ் டு டெஃபினட்டாக ஒர்க் வித் சார்ட்டர்ட் அக்கௌண்ட். ஒரு சிஏ வச்சு நம்ம யூ ஹேவ் டு ஒர்க் அந்த பேப்பர் ஒர்க்லாம். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ த ஸ்டெப்ஸ். இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இருக்கு. ரைட். அதை டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி உண்டு. அப்புறம் பேங்க்ல இது பண்ணுறதுக்கு அந்த 15 CACB சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வச்சு அந்த ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ணி ஃபார்ம் A2 பண்ணாதான், ஏன்னா நீங்கள் செல் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு போகும். அப்புறம் இந்த பேப்பர் ஒர்க்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து எய்தர் NRE அக்கௌண்ட் ஆர் உங்கள் US பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது கன்சல்டிங் வேணும் அப்படின்னாலும் ரீச் அவுட் டு மீ. ஐ கேன் ஹெல்ப் யூ. ஓகே,
பட் ஏன்னா இதில் வந்து அகெயின் உங்களுக்கே தெரியும் நிறைய காம்ப்ளிகேஷன் உண்டு. ஏன்னா அந்த கைடட் வேல்யூ ஒன்று இருக்கும் அண்ட் அதை செல் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து ஓகே ஐ வாண்ட் டு கோ பேக் அண்ட் செட்டில் இன் இந்தியா. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா மேக் ஷூர் தான் நான் சொன்ன மாதிரி டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸு நீங்கள் அங்கே போனாலும் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி இஃப் யூ ஆர் கெட்டிங் க்ளோசர் டு 40 கிரெடிட்ஸ் சோஷியல் செக்யூரிட்டி பக்கத்தில் இருந்துச்சுன்னா தென் ட்ரை டு கம்ப்ளீட் தட் அண்ட் தென் கோ பேக் டு இந்தியா. அப்புறம் உங்களோட ஆசெட்ஸ் இங்கே உள்ள இந்த ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இங்கே வச்சே மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் ஹாவ் அ மோர் பெனிஃபிட், அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் பெனிஃபிட். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு மேனேஜ் இட் ஃப்ரம் தேர், ரைட். அதுக்கு ஏன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் அந்த மாதிரி செட்டப் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ இது பண்ணுறதுனால என்னென்னா அட் சம் பாயிண்ட் நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு ஃபியூ இயர்ஸில் திரும்பி நீங்கள் வந்தீங்கன்னா வில் பி லெஸ் டிஸ்ரப்ஷன் ஃபார் யூ, ரைட். அதே மாதிரி இந்தியாவில் நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டேக்ஸ் ரேட்டு இங்கே யூஎஸை விட ஜாஸ்தி தான். ஓகே, ஸோ அதனால் ஹையர் சம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் டு மினிமைஸ் த டாக்ஸஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் டாக் அபவுட் த டேக்ஸ் சேவிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ ஸ்லைடில் காணிக்கிறது வந்து 2024 டேக்ஸ் ரேட்டு. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேரிட் ஃபைலிங் ஜாயின்ல தான் பண்ணுவோம், ரைட். ஸோ லெட்ஸே இப்போ உங்கள் இன்கம் வந்து ஒரு 150K இருக்குன்னா உங்களோட டேக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 22%, ரைட். எனிதிங் அபவ் 94K வந்து வில் பி டேக்ஸ்ட் அட் 22%. ஸோ விச் இஸ் இப்போ ஒரு 100K இருக்குன்னா பார்த்தீங்கன்னா $22,000 டேக்ஸ் போகுது, விச் இஸ் அ லாட் ஆஃப் மணி, ரைட். ஸோ அதனோட இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஷோ யூ த ஸ்ப்ரெட்ஷீட் கால்குலேஷன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு லெட்ஸ் சே வில் ஸ்டார்ட் ஒரு $5,000 நீங்கள் லெட்ஸ் சே வி கேன் சேவ் த டாக்ஸஸ், ரைட். அந்த டேக்ஸ் சேவிங்ஸை மட்டுமே ஒரு S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா அதனோட வேல்யூ மட்டுமே பாருங்கள் இட்ஸ் 800,000 இன் 30 years. ஜஸ்ட் அந்த டேக்ஸ் சேவிங்ஸ் மட்டுமே. இப்போ அதே ஒரு $10,000 நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா இட் பி $1.6 million. ஏன்னா அந்த மணியே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கே போதும். ஸோ தட்ஸ் வை நீங்கள் வந்து யூ ஹாவ் டு லுக் இன் டு லாங் டேர்ம் வியூ. உங்களோட லாங் டேர்ம் இதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சேவ் டாக்ஸஸ். ஸோ அந்த டேக்ஸ் சேவ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அகெயின் அந்த சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் லீகல் ஒன்லி. இது எல்லாமே கவர்மெண்ட் IRS வந்து அலோவ் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயாக வேலை பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா டூ 401K. ஓகே, நம்ம ஆல்ரெடி நான் பேசின மாதிரி இந்த $23,000 வந்து நீ கேன் டூ அ ப்ரீ டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ அதனால வந்து உங்களுக்கு யூ கேன் சேவ் டாக்ஸஸ். இப்போ அது ஒரு குயிக்காக ஒரு டெமோ உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட்ஸே இப்போ இயர் 2023 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் 150 இன்கம்னு வச்சுக்கலாம், லெட்ஸ் அஸ்யூம். ஸோ அவங்களோட டோட்டல் வந்து 300K, ரைட். ஸோ உங்களோட டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் பி பெயிங் $50,000, $52,000 நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க IRSக்கு. பட் அதே இது நீங்கள் வந்து லெட்ஸ் சே இஃப் யூ ஹவ் மேக்ஸிமைஸ்ட் யுவர் 401K பார்த்தீங்கன்னா 22,500 ஃபார் லாஸ்ட் இயர், ரைட். நீங்கள் 2 பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ் சேவிங்ஸ் பாருங்க $10,000 யூ வுட் ஹவ் சேவ்ட். ஸோ திங்க் அபவுட் இது வந்து இது மாதிரி எவ்ரி இயர் நீங்கள் அது மாதிரி சேவ் பண்ணீங்கன்னா இப்போ நான் அந்த ப்ரீவியஸில் காணிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவே வில் பி $1 million, ரைட். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் யுவர் லூசிங் யுவர் ஹார்ட் அண்ட் மணி மாதிரி, ரைட். ஸோ அதனால என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஸோ இதே மாதிரி தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 401K, தெர் இஸ் அ ட்ரெடிஷ்னல் IRA அண்ட் ராத் IRA. ஓகே, அது ஆனால் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் $7,000 தான் போட முடியும். ஓகே, அதுக்கப்புறம் HSA ஹெல்த் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதில் பார்த்தீங்கன்னா $8,300 இப்போ போடலாம். அது கம்ப்ளீட்லி ப்ரீ டேக்ஸ். ஒன்லி திங் என்னன்னா 5 to 9 மாதிரி அது மெடிக்கல் பர்பஸ் தான் யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் அன்யூஸ்ட் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து FSA மாதிரி கிடையாது. FSA தான் வந்து யூஸ் இட் ஆர் லூஸ் இட். இந்த HSA வந்து யூ கேன் கேரி ஃபார்வர்ட் ஃபார் எவர். அதுக்கப்புறம் எனி டைம் நீங்கள் விட்ரா பண்ணலாம் இந்த HSA மெடிக்கல் பர்பஸ்க்காக. ஓகே, அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த 5 to 9. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் யூ கேன் டெஃபினெட்லி டூ. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா 1099 கார்ப் டு கார்ப் அந்த மாதிரி இருந்தால் தென் நீங்கள் இன்னும் பெட்டராகவே ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். ஏன்னா இந்த யூஎஸோட டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் பிஸ்னஸஸ். ஸோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வழியாக பண்ணும்போது இன்னும் இட் ஓப்பன்ஸ் அப் இன்னும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. யூ கேன் டூ SEP IRA இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்ட் 401K இல்லை டிஃபைன்ட் பெனிஃபிட் பிளான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த SEP IRA இதிலலாம் $69,000 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்.
ஸோ அப்போ உங்களோட டேக்ஸ் ரேட் வந்து இப்போ 30% அது மாதிரி இருந்ததுன்னா $25,000 நீங்கள் அதில் டேக்ஸ் சேவிங் ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். அதே மாதிரி இல்லை டிஃபைன் பெனிஃபிட் பிளான் பார்த்தீங்கன்னா $275K கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அதில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் அ பிஸ்னஸஸ் வந்ததுன்னு வைங்களேன், தெர் ஆர் அதர் மோர் ஸ்ட்ராட்டஜிஸ். உங்களோட எலிஜிபிள் எக்ஸ்பென்சஸ், பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் நம்ம டிடெக்ட் பண்ணலாம். இப்போ உங்கள் கிட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பேரோல் ரன் பண்ணி அதை வந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கார் வாங்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் பர்சனலாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடையாது. பட் உங்கள் பிஸ்னஸ் வழியாக நீங்கள் வாங்கும்போது அதை கம்ப்ளீட்டாக டிப்ரிஷியேட் பண்ணி அது உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. அதேமாதிரி ப்ராஃபிட் ஷேரிங். இப்போ நீங்கள் ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி ஏதாவது ப்ராடக்ட் பண்ணுறீங்க, R&D டெவலப்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த காஸ்ட்டை இது பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பேசினோம் இல்லையா, இந்த இன்சூரன்ஸ் டேர்ம் லைஃப், அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக லீகலாக கிளைம் பண்ணலாம் எஸ்கார்ப்பில். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்குறீங்கன்னா அதை கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த சி கார்ப் சொல்லி அந்த மாதிரி செட்டப் பண்ணீங்கன்னா அப் டு $10 million கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸஸ் வந்து எக்ஸம்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து பர்சனல் பதில் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் எல்எல்சி வழியாக பண்ணீங்கன்னா அந்த லாஸஸ் வந்து தெர் இஸ் நோ லிமிட். ஏன்னா பர்சனல் வந்து $3,000 தான் லிமிட் உண்டு. அதே மாதிரி எனி சேரிட்டபிள் கான்ட்ரிபியூஷன் 501(c)(3) அதை கிளைம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ் உண்டுங்க அந்த பிஸ்னஸ் வழியாக பண்ணும்போது. பட் இன் சம்மரி என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் யூஸ் திஸ் வாட் எவர் த அலௌட் பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸாவது பண்ணி ட்ரை டு மினிமைஸ் யுவர் டாக்ஸஸ். ஓகே. ஸோ ஐ கேன் ஸ்டாப் ஹியர். மேபி ஐ கேன் டேக் ஃபார் அ ஃபியூ கொஸ்டின்ஸ் அபவுட் இந்த டாக்ஸஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். எங்களுக்கு யாராவது கொஸ்டின்ஸ் இருந்தால் we can take a few questions. Okay. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? Sir, I have a question. சொல்லுங்க. For Roth IRA, for non-working spouse, can we put money for non-working spouse? எஸ். எஸ்ங்க. ஆன்சர் இஸ் யா. அவங்களுக்கு போடலாம். Okay. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து 230 சொல்லுவாங்க, இன்கம் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டுன்னு. ட்ரூ. உங்க இன்கம் ஹை ஆனா கூட யூ கேன் டூ அ பேக் டோர் ராத் ஐஆர்ஏ. ஓகே. Okay. So that's still possible. Okay. Thank you. Okay. Okay. Then if there are no other questions, நான் அடுத்த டாபிக் போறேன். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஷார்ட் டேர்ம்னா லெட்ஸ் சே இப்போ இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள வந்து அந்த மணி வந்து எய்தர் உங்க குழந்தை படிப்புக்கோ இல்லை ஒரு வீடு வாங்குறது டவுன் பேமெண்ட்டோ, ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை எமர்ஜென்சி சேவிங்ஸ் இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் நீடு. அதை வந்து தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணாதீங்க. தட்ஸ் நாட் த ரைட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம்னா ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஷரி டைரக்ட் இதில் வந்து ஐபாண்டுன்னு ஒன்று உண்டு. அதில் ஒரு 10,000 நீங்கள் போடலாம். அது வந்து இப்போ 4 to 5% ரிட்டர்ன். இல்லை சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் சிடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் வந்து அது எஃப்டின்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட். அதில் நீங்கள் போடலாம். அது ஒரு 5% வருது. இல்லை அந்த சேம் ட்ரெஷரி டைரக்ட் இது வந்து யூஎஸ் கவர்மெண்டோட வெப்சைட். அது ட்ரெஷரி பில்ஸ்னு ஒன்று உண்டு, டி பில்ஸ்ன்னு சொல்லி. அதுவும் சேம் சிடி மாதிரி இட்ஸ் கிவிங் மோர் தென் 5% ரிட்டர்ன். பட் அந்த டி பில்ஸில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி என்னன்னா, இப்போ சிடி நார்மலாக பார்த்தீங்கன்னா 12 months சிடி 20 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த டி பில்ஸில் பார்த்தீங்கன்னா யூ கேன் இன்வெஸ்ட் ஃபார் 4 weeks, 8 weeks, 12 weeks, 26 அந்த மாதிரி நிறைய மெச்சூரிட்டி ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 100K வச்சுருக்கீங்கன்னா ஒரு 20K உங்களுக்கு எமர்ஜென்சியாக வேணால் அது 4 week டி பில்லில் போடலாம். சரி, இன்னொரு 50K வந்து டவுன் பேமெண்ட் ஓகே 6 monthsக்கு அப்புறம் தான் வேணும்னா அது வந்து 6 months டி பில்லில் போடலாம். ஏன்னா நீங்கள் சும்மா கேஷாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வராது, ரைட்? ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெதர் யுவர் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் இல்லை ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்ஸில் வந்து யூ கேன் இன்வெஸ்ட் இன் த பாண்ட் ஃபண்டில், இண்டெக்ஸ் பாண்ட் ஃபண்டில் பண்ணலாம். பட் அகெயின் அதனோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 to 4% வரும். பட் ஸ்டில் இட்ஸ் மாடரேட் டு ஹை ரிஸ்க். ஓகே. ஸோ அது வந்து நீங்கள் யூ ஹேவ் டு பி aware ஆஃப் ஹவு த இன்ஃப்ளேஷன் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாண்டோட ரிட்டர்ன் வந்து மாறும். இல்லைன்னா நீங்கள் டைரக்ட் ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் உண்டு, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனோட ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 8 to 10%. இல்லைன்னா ஈக்விட்டி ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபண்டில் போகலாம், S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்ட், இல்லைன்னா டோட்டல் ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபண்ட். அதனோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 8 to 10% ஆனுவலைஸ் ரிட்டர்ன். ஸோ இது வந்து நீங்கள் கேட்கக்கூடாது, ஓகே எவ்ரி இயர் வருமானு.
இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த மார்க்கெட் வந்து அப் டவுன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து S&P 500 ரிட்டர்ன் வந்து 26%. பட் அதே இது நீங்கள் அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டவுன் 18% நெகட்டிவ். ஸோ இது மாதிரி இயர் டு இயர் வந்து அது அப் டவுன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் போட்டிங்கன்னு வைங்களேன், லெட்ஸே இப்போ நீங்கள் ஒரு $10,000 போட்டிக்கிங்க, 10 இயர்ஸ் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து டெஃபினட்டாக வந்து 8 to 10% ரேஞ்சில் இருக்கும். ஆனுவலைஸ்ட் அந்த காம்பவுண்டிங் வந்து அந்த மாதிரி க்ரோத் இருக்கும். யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஓகே. ஸோ அதனால் இது என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, உங்களுக்கு இஃப் யூ டோன்ட் ஹேவ் டைம் டு அனலைஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா, ஜஸ்ட் இன்வெஸ்ட் இன் த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகே. அண்ட் டோன்ட் கெட் எமோஷன். இந்த மாதிரி மார்க்கெட் அப் ஆகும்போது டோன்ட் ட்ரை டு டைம் த மார்க்கெட். ஓகே. அது வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக டிசிப்ளினாக அதை வந்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ பை த டைம் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது வந்து யூ வில் டெஃபினெட்லி வில் ஹேவ் அ ப்ரெட்டி டீசன்ட் போர்ட்ஃபோலியோ. அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பக்கத்தில் வரும்போது தென் யூ ஸ்டார்ட் ரீஅலோகேட்டிங் டு த ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் இல்லை மணி மார்க்கெட் அந்த மாதிரி லெஸ் ரிஸ்கி ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஓகே எல்லாமே ஸ்டாக்கில் தான் போடணுமான்னு. ஸோ அதில் என்னோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈதர் இந்த மாதிரி ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை காண்டோமினியம் அப்பார்ட்மெண்ட், ஸோ தட் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வரும். அது வந்து நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஜிபிஎல்பி மாடலில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக பண்ணுறேன்னா அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஓகே. அது பொறுமையாக இருந்து டூ த டூ டிலிஜென்ஸ், பி பேஷன். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மேக் ஷுர் தட் ஒரு ஸ்டேபிள் ரெண்டல் இன்கம் வருதா, அப்புறம் அந்த வர்ற ரெண்டல் வந்து வில் பி எனஃப் டு கவர் யுவர் மார்ட்கேஜ், அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கவர் ஆகுதா, தென் வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட். இப்போ லோக்கலில் நார்த் கேரளாவில் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தால் மே ட்ரை டு அதர் ஸ்டேட்டில் பார்க்கலாம். தென் யூ ஹேவ் டு கோ வித் ப்ராப்பர்ட்டி மேனேஜர். ஏன்னா லோக்கலில் இருந்தால் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். வெளில போனீங்கன்னா தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ குட் ப்ராப்பர்ட்டி மேனேஜர். ஸோ இதில் அந்த குட் கனெக்ஷன்ஸ் நெட்வொர்க் வந்து இம்பார்ட்டன்ட். யூ நீட் டு ஹேவ் அ குட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், குட் ப்ராப்பர்ட்டி மேனேஜர், குட் டேக்ஸ் அட்வைசர்ஸ், ரைட். ஏன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, டாக்ஸஸ்க்கு இட் கேன் ஹெல்ப் அ லாட். டிபெண்ட் ஆன் ஷார்ட் டேர்ம் ரெண்டல், லாங் டேர்ம் ரெண்டல் பண்ணிங்கன்னா அந்த டிப்ரிசியேஷனை வந்து யூ கேன் யூஸ் தட் ஆஃப்செட் யுவர் ஈவன் W2 இன்கம் ஆல்சோ. ஸோ அந்த டேக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ரியல் எஸ்டேட் வந்து இட் ப்ரொவைட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. அப்புறம் ஃபைனலி திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாட் ஃபார் ஆல், லைக் அ ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து யூ கேன் ஆல்சோ இன்வெஸ்ட் இன் ஸ்டார்ட் அப்ஸ். ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டார்ட் அப்ல போட முடியாது, மேபி ஒரு 5-6 ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, பிகாஸ் த ஸ்டார்ட் அப் இட்ஸ் அ வெரி ஹை ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 95% ஸ்டார்ட் அப் கேன் will fail, but over 5% definitely will succeed and you will get recoup all the losses, still can make a decent return. Okay. So அது ஒரு strategy நீங்க பண்ணலாம். Okay. ஸோ இது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடுங்க. அப்புறம் ஃபைனலாக ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் திங்க் என்னென்னா, இந்த ப்ரீ டேக்ஸ் இது வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித்ட்ரா ஆஃப்டர் 72 இயர்ஸ். இப்போ வந்து அது இன்க்ரீஸ் டேட். ஸோ அது இந்த நான் டேபிளில் போட்ட மாதிரி இனிஷியலாக மினிமம் ஒரு 4% அது மாதிரி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித்ட்ரா. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி, அவர் ஆஃப் த சோஷியல் செக்யூரிட்டி. நீங்கள் 40 கிரெடிட்ஸ் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா 62 ஏஜ்லேருந்தே நீங்கள் யூ கேன் ஆக்டிவேட் த சோஷியல் செக்யூரிட்டி. 62ல் பண்ணிங்கன்னா 30% கம்மி பண்ணி கொடுப்பாங்க பெனிஃபிட். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா people who activate 62 they get $1,800 per month கொடுக்குறாங்க சோஷியல் செக்யூரிட்டி. அதே இது நீங்கள் if you waited for 67ல் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா லைக் 2,500 3,000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 40 கிரெடிட்ஸ் பண்ணியாச்சுன்னா இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க www.ssi.govல போய் நீங்கள் அதில் பார்க்கலாம். இட் வில் கிளியர்லி டெல் யூ உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ கிடைக்கும், எல்லாமே யூ கேன் ஃபைண்ட் அவுட். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கேர் எலிஜிபிலிட்டி. ஸோ நீங்கள் சோஷியல் செக்யூரிட்டி எலிஜிபிலிட்டி ஆனாலே யூ வில் ஆட்டோமேட்டிக்லி எலிஜிபிள் ஃபார் மெடிக்கேர் அட் ஏஜ் 65. ஏன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் தான் எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடையாது, ரைட். ஸோ அப்போ தான் யூ வில் ஆக்டிவேட் திஸ் மெடிக்கேர் இது வந்து 65. ஸோ தட் அது வந்து இட் வில் ப்ரொவைட் உங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கும். பட் என்னன்னா இட் வில் ஒன்லி கவர் 80%. ஸோ அந்த ரிமைனிங் 20%க்கு யூ ஸ்டில் ஹேவ் டு கெட் அ சப்ளிமெண்டல் இன்சூரன்ஸ். அது ஒரு $100-200 ப்ரீமியம் கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் இஃப் யூ நீட் யூ கேன் ஆல்சோ கெட் அ லாங் டேர்ம் கேர் ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் கிஃப்ட் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆசெட்ஸ் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் தேட் டு யுவர் கிட்ஸ்,
ஸோ தென் யூ ஸ்டார்ட் பிளானிங் ஃபார் கிஃப்ட் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன்னா அதுக்கும் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எஃப்டி டாக்ஸஸ் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, போத் ஃபெடரல் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல். அதுக்கப்புறம் ஃபைனலி நான் சொன்ன மாதிரி ஐ நோ டைம் இல்லாதனால ஆப்வியஸ்லி ஐ கேனாட், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் ஈச் டாபிக் இஸ் லைக் 1 hour 2 hour டாபிக். நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20-30 செஷன்ஸ் இதில் பண்ணியாச்சு. ஸோ அது எல்லாமே இந்த samatwa.us பிளாக்ஸில் நீங்கள் அந்த அந்த என்னோட இபுக்கை டவுன்லோட் பண்ணி படிங்க. இல்லை கோ டு மை ஃபேஸ்புக், அதில் நான் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இந்த என்ஆர்ஐ ஒரு செஷன் வந்து நான் ஐ டிட் வித் சிபிஏ அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃப்ரம் இந்தியா, ஒரு பிக் செஷன் 1 hour பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் நான் ஐ டன் டீட்டெயில்டு செஷன். ஸோ டைம் கிடைக்கும்போது அந்த செஷன் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் ஃபைனலி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மிஸ்டர் விஜய் மோகன், அவர் வந்து ஹாஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் நான் ப்ராஃபிட் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ்ன்னு சொல்லி. ஹாஸ் மோர் தேன் 200,000 சப்ஸ்கிரைபர் now. ஸோ டைம் கிடைச்சா டெஃபினட்டாக அதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஹாஸ் அ 10 minutes வீடியோஸ், குட்டி குட்டி வீடியோஸாக he has done for 401k, 529, Rath, எல்லா டாபிக்ஸ்லையும் he has done. அண்ட் பர்டிகுலர் என்னன்னா இட்ஸ் தமிழ்லேயே he has it. ஓகே, ஸோ டைம் கிடைக்கும் போது டெஃபினட்டாக வாட்ச் பண்ணுங்க. யூ கேன் லேர்ன் அ லாட். ஓகே, பர்டிகுலராக விமன், இந்த காலில் இருக்க விமன் அண்ட் ஸ்பௌசஸ் டெஃபினட்டாக நீங்கள் என்னோட ஃபேஸ்புக் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை இபுக், இல்லை ஒரு விஜய் மோகனோட இது டெஃபினட்டாக பாருங்கள். பிகாஸ் இந்த மோர் யூ லேர்ன், ரைட், இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். நீங்கள் வந்து இது திருப்பி திருப்பி இது பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி டு ஹேண்டில் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா இந்த மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் காம்ப்ளிகேட்டட், ரைட். ஜஸ்ட் 5th grade இதுதான் உங்களுக்கு தேவை. ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ கேன் ஸ்டாப் ஹியர். ஸோ இஃப் யூ ஹேவ் a few more questions we can I can take those questions. ஓகே, உறுப்பினர்களுக்கு ஒரு 5 நிமிடங்க, நீங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ உங்களுக்கு ஆஃப்லைனில் வேணும்னா இந்த என்னோட இமெயில் இங்கே இருக்குது, mari@samatwa.us. இல்லை என்னோட ஃபோன் நம்பர், என்னோட ஃபர்ஸ்ட் இதில் வச்சுருந்தேன் நினைக்கிறேன், 301, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 301-758-4052. இல்லை என்னோட இமெயிலுக்கு வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஓகே, மாதிரி நன்றிங்க. ஒரு கேள்வி, இப்போ நீ எப்படி வந்து 1-on-1 வந்து நீங்க உங்கள்ட்ட ஒரு கிளையண்ட் மாதிரியா, இல்லது நீங்க சர்வீஸ் வந்து எப்படி பண்றீங்க? ஒரு அதாவது சர்வீஸ் ஒவ்வொரு டாபிக்கும் பொறுத்தா எப்படி நீங்க வந்து என்கேஜ் பண்றீங்க ஸோ கிளையண்ட்ஸ்? நான் வந்து எப்படின்னா ஒரு ஜென்ரல் கன்சல்டிங் பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்கேங்க. ஓகே, அந்த ஸோ பர்சனல், அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து தே கேன் இஃப் தே சைன் அப், இப்போ நான் இந்த ஃப்ளையரில் காணிச்சிற மாதிரி தே கேன் யூஸ் இட் ஃபார் எனி திங். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு நீடு இருக்கும். சில பேருக்கு வந்து மேபி டேக்ஸ் ரிலேட்டட் ஹெல்ப் தேவைப்படலாம், சில பேருக்கு காலேஜ் பிளானிங்கில் தேவைப்படலாம், சில பேருக்கு இந்த என்ஆர்ஐ ஃபண்டுக்கு இப்படி. ஸோ அவங்க வந்து தே கேன் யூட்டிலைஸ் தட். ஸோ தே ஜஸ்ட் சைன் அப் பண்ணிவிட்டு ஐ டூ லைக் வெதர் லைக் 2 sessions இல்லை 4 sessions அந்த மாதிரி அவங்க வந்து தே கேன் யூட்டிலைஸ் ஃபார் தேர் நீட். தே ஹாவ் த ஃப்ரீடம் டு சூஸ் த requirement டாபிக் அந்த மீட்டிங். ஓகே, ஓகே, தேங்க்யூங்க. ஏதோ ஓகே. So, a quick question. So, for உங்களோட கன்சல்டன்சிக்கு வந்து can we use the legal plan from the employer? It doesn't cover, right? No, It's not a CPA. Okay, it's not. Unfortunately, I don't think so. legal. நீங்க Okay, உங்க அந்த நெட்வொர்க்ல யார் இருக்காங்களோ அவங்கள தான் பண்ண முடியும். So I'm not part of that. ஏன்னா நீங்க வேற ஸ்டேட்னால, right? Correct. Where I'm a investment advisor, right? I'm a totally independent. The CPA was okay. Yes, correct. அவங்க யூசுவலா எம்ப்ளாயர் வந்து பாத்தீங்கன்னா மெட் லைஃப் அந்த மாதிரி பிக் கம்பெனி கூட தான் வச்சிருப்பாங்க டைப். ஸோ யூ ஹேவ் டு கோ. ஓகே, பட் நீங்க லீகல் பிளான் இருந்தா அவங்க யூஸ் பண்ணுங்க. they will do it. ஏன்னா they're all law attorneys, right? So definitely use them to do it. Okay, so legal plan இருந்தா LLC செட்டப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. I heard that sometimes it is not personal, so they don't do it and all. Yeah, I don't think they'll cover. அது நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும். யூசுவலா நான் பார்த்த வரைக்கும் இந்த லீகல் பிளான் எதெல்லாம் கவர் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வில் அண்ட் ட்ரஸ்ட் பண்றது, இல்ல இந்த மார்ட்கேஜ் பண்ணுவீங்க இல்லையா, மார்ட்கேஜ் ப்ராசஸ், ரீஃபைனான்சிங், கரெக்ட், இல்ல ஏதாவது டிராஃபிக் டிக்கெட்ஸ் வாங்குற அந்த மாதிரி பர்சனல் ரிலேட்டட் தான் ஐ திங்க் தே டு தட். ஓகே,
யா Thank you. ஓகே ஓகேங்க. வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்காங்க? ஓகே சாட் விண்டோல சாட்ல போட்டிருக்காங்க. சேட்ல போட்டிருக்காங்க. ஓகே how much we can deduct tax on rental property. யா அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ப்ராப்பர்ட்டியோட இதுங்க. ஸோ நீங்க அது லாங் டர்ம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டிவைட் பை 27 இயர்ஸ் பண்ணி அதை டிப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதே ஷார்ட் டர்ம் ரெண்டல்னா pretty much ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த இதை வந்து நீங்க இயர் ஒன்லேயே டிப்ரிஷியேட் பண்ணலாம் அகெயின்ஸ்ட் யுவர் இன்கம். Do you know any property management company in India? I'm sorry, unfortunately, I don't know. நீங்க அது லோக்கல்ல இந்தியாவில் கேட்டு பாருங்க. Then can we contribute Roth IRA for non-working spouse? Yes, definitely நீங்க பண்ணலாம். Okay. And if the money is there 529 plan while applying scholarship will be denied. அது நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணாங்க. அது கிடையாது. ஸ்காலர்ஷிப் எதுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க 529. ஓகே. கேன் வி யூஸ் 529 if kids move to India? யா அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ உங்கள் கிட்ஸ் வந்து இந்தியாவில் போய் படிக்கிற மாதிரி இருந்தால் தென் 529 ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். ஏன்னா அது வந்து எலிஜிபிள் ஆகாது. ஓகே. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் அந்த சினாரியோவில் டோன்ட் டூ தட். ஓகே. ஸோ லிவிங் ட்ரஸ்ட் வந்து ட்ரஸ்ட் வந்து 2 மெத்தட் உண்டு, ரிவோக்கபிள் அண்ட் இர்ரிவோக்கபிள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது டூ ரிவோக்கபிள். ஏன்னா இர்ரிவோக்கபிள் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் பண்ணீங்கன்னா பண்ணாது. ஏன்னா மீனிங்காக தானே ரிவோக்கபிள்னா உங்களால் தலைகில நின்னாலும் அதை மாற்ற முடியாது. ஓகே. ஸோ அதனால டூ த ஜஸ்ட் த ரிவோக்கபிள். ஓகே. ஓகே. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் இஸ் அட்? யா as I said, yeah, go for a revocable trust. What are the other assets can be funded to? யா நீங்கள் ட்ரஸ்ட்ல எல்லா அசெட்ஸையும் பண்ணலாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும், ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் அசெட்ஸ், எனிதிங், எனி அசெட்ஸ் நீங்கள் ட்ரஸ்ட்ல கொண்டு வரலாம். ஓகே. ஈவன் நீங்கள் ஒரு கம்பெனி பிஸ்னஸே வச்சிருந்தாலும் அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் கேன் பி the trust can own the business also. We can do that. Okay. Sir, quick question. So let's say we set up a trust, existing mortgage எல்லாம் வந்து loans எல்லாம் வந்து transfer பண்ண முடியுங்களா? Like without doing any refinance? யா அது நான் ஆல்ரெடி கவர் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணி தான் நீங்கள் ஐ மீன் ட்ரஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு தான் ரீஃபைனான்ஸ் பண்ண முடியும் சினாரியோவில். ஓகே. அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின், வில் வி கெட் அ சோஷியல் செக்யூரிட்டி இஃப் யூ ரிட்டர்ன் டு இந்தியா? யா சரி, நீங்கள் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இதாகிடுச்சுன்னு வைங்களேன், அந்த 40 கிரெடிட்ஸ் இது ஆச்சுன்னா ஆஸ் பர் த ரூல் வந்து யூ வில் பி எலிஜிபிள் டு கெட்ங்க. ஓகே சார். இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின், லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மாதிரி லைக் 529ல இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வேன்கார்ட் 500 இண்டெக்ஸ் அந்த மாதிரி போடுறேன். இந்த ஸ்லைட்ல பார்க்கும்போது இந்த ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஆனா அந்த மாதிரி நான் எதுவும் 529 பார்க்கல. அதை நம்ம தனியா இன்வெஸ்ட் பண்ணலாமா சேஃபா? யா அப்படி பண்ணுறதானே என்ன பண்ணணும்னா லைக் ஃபெடிலிட்டி இந்த அவங்கள வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக 529, அதாவது ஸ்டேட் பேஸ்டாக போகாதீங்க. இந்த மாதிரி ஃபெடரல் அந்த மாதிரி 529 பண்ணீங்கன்னா நீங்கள் அதை யூ வில் ஹேவ் அ மோர் ஃப்ரீடம். நிறைய ஃபண்ட்ஸ் நிறைய இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஃபிடெலிட்டி 529 இல்ல வேன்கார்ட் 529 பிளான்ஸ்ல இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, எல்லாம் கரெக்ட்டுங்க. அதாவது நாட் ஸ்பெசிபிக் டு த ஸ்டேட் பிளான்ல போகாதீங்க. அந்த ஸ்டேட் 529 போகாம இந்த மாதிரி ஃபெடெலிட்டி இல்ல வேன்கார்ட் அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் 529 செட் பண்ணுங்க. அதுல வந்து இந்த ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாமே உண்டுங்க. அதுல யூ கேன் யூ வில் ஹேவ் த ஃப்ரீடம். எல்லா ஃபண்ட்ஸும் பண்ணலாம் நீங்க. தேங்க்யூ. ஓகே சார், ரிவோக்கபிள் லிவிங் ட்ரஸ்ட்னா அப்போ அசெட் ப்ரொடெக்ஷன் அதுல வராது இல்லையா? கரெக்ட். அது தட்ஸ் ட்ரூங்க. அதுல வந்து அசெட் ப்ரொடெக்ஷன் வராது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, தே டூ த எல்எல்சி. ஸோ டிபிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னா தே டூ த எல்எல்சி. ஸோ எல்எல்சி வில் ப்ரொவைட் த அசெட் ப்ரொடெக்ஷன். அப்புறம் அதை வந்து யூ கேன் பிரிங் இட் அண்டர் ட்ரஸ்ட். ஏன்னா இப்போ இந்த நான் ரிவோக்கபிள் ஒரு ரிஸ்க் என்னன்னா, நான் ரிவோக்கபிள் வந்து விட் ப்ரொவைட்ஸ் ஆசெட் ப்ரொடெக்ஷன் ட்ரூ. பட் அதில் ஒரு சேலஞ்ச் என்னன்னா, டவுன் த ரோடு ஏதோ ஒரு ரீசனால உங்களுக்கு தேவை ஏதாவது வரும்போது தென் உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்காது. இஃப் யூ ஆர் 100% ஷுவர், ஓகே இது வந்து இந்த கிட்டுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி 100 ஆர் 200% ஷுவர் அப்படின்னா தென் கோ ஃபார் irrevocable. That's true. You'll get the asset protection. So you have to move every property under single LLC and then that to a trust. அந்த மாதிரி. கரெக்ட். யா இல்ல மல்டிபிள் எல்எல்சி பண்ணி அதை ட்ரஸ்ட்ல கொண்டு வரலாம். ஓகே ஓகே ஓகேங்க. ஓகேங்க. வேற ஏதாவது உறுப்பினர்கள் உங்களுக்கு கேள்வி இருந்தா அவங்களோட இமெயிலுக்கு வந்து உங்க கேள்விகள் அனுப்பலாம்.
ரொம்ப நன்றி ஜெயமாரியப்பன் அவர்களே. ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உறுப்பினர்கள் அனைவருக்கும். ரொம்ப அழகா புரியுற மாதிரி சொன்னீங்க. வருமுன் காப்போம் அப்படின்னா எப்படி வந்து ஸ்பௌஸையும் இன்வால்வ் பண்ணி ஃபைனான்ஸ் வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி கல்லூரி போற குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்களுக்கு வந்து நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க சொன்னீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க, எந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எல்லாமே ரொம்ப உறுப்பினர்களுக்கு பயனுள்ளதா இருந்தது. எங்க நிர்வாக குழு சார்பா எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண்டு நிதி உதவி செய்த எங்களது சங்கத்திற்கு நிதி உதவி அளித்த கமர்ஷியல் ஸ்பான்சர்ஸ் அனைவருக்கும் எமது நிர்வாக குழு சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்பான்சர்ஸ் டைட்டில் ஸ்பான்சர் லைமன் லெமன் உணவகம், கிராண்ட் ஸ்பான்சர் டவர் உணவகம், சங்கம் உணவகம், நாகாஸ் உணவகம் மற்றும் பிளாட்டினம் ஸ்பான்சர் சோழநாடு உணவகம், சூப்பர் ஸ்டார் ரியாலிட்டி, கோல்டு ஸ்பான்சர் சமத்துவா வெல்த் மேனேஜ்மெண்ட். நன்றிங்க ஜெயமாரியப்பன் அவர்களே. பெட்டிக்கடை, QIQ லேர்னிங் அகாடமி, அர்பன் மார்ட், ஜேபிஸ் பிரியாணி, த செல்லி சில்க் ஸ்டுடியோ மற்றும் சர்வீஸ் ஸ்பான்சர்ஸ் கலர்ஸ் கார்னர் அவர்கள் அனைவருக்கும் எங்களது நிர்வாக குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உறுப்பினர்கள் இணைப்பில் இணைந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், யூடியூபில் கண்டுகளிக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது நிர்வாக குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. ஓகேங்க. வாய்ப்பு அளித்தது ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். Thank you, Mari. That's very good. Thank you. Bye. Thank you. பாரதி மியூட் பண்ணியிருக்கீங்க.